அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேசுறது எல்லாத்துக்கும் கிளியரா கேக்குதுங்களா? ஓகேப்பா. தேங்க் யூ. தயவு செஞ்சு எல்லாரும் அவங்க வீடியோ மட்டும் மியூட்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஆடியோ நாங்க இங்க மியூட் பண்றோம். உங்க வீடியோ வந்து மியூட்ல இருக்காங்கிறத நீங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா வீடியோ ஆன்ல இருந்தது அப்படின்னா, உங்களுக்கும் நெறைய டேட்டா வேஸ்ட் ஆகும். பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு இன்னும் நெட்வொர்க் இஷ்யூ கொஞ்சம் அதிகமாகும். கிருஷ்ணவேணி வீடியோ ஆஃப் பண்ணலாம். அண்ட் சசிகலா. ஓகேம்மா. சரிங்க. நம்ம ரிவிஷன் கிளாஸ் தான் லாங் டைம். இன்னைக்கு தான் வரோம். எல்லாரும் நிச்சயமா சேஃபா வீட்ல இருப்பீங்கன்னு நம்புறேன். கூடவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் இருங்க. வெளியில எங்கேயும் தேவையில்லாம போக வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். ஒரு ஒரு அதாவது ஒரு பேண்டமிக் அப்படிங்கும்போது அது வந்துரும் அப்படிங்கிறத விட, அது வந்துட்டா நம்ம எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. வெளியில தேவையில்லாம எதுக்காகவும் போக வேண்டாம். நமக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்ல, நீங்க படிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய கோல்டன் பீரியடுங்க இது. ஏன்னா நாம நினைப்போம். 2 வருஷமா நம்ம கால்ஃபர் இந்த வருஷமும் வருமா? வரலையே! வராதான்னு தெரியலையே! என்ன ஆகும்ன்னு தெரியல. போன வருஷம் ஃபுல்லா கால்ஃபர் இல்ல. ஏன்னா ரொம்ப நாள் இந்த ஃபீல்டுல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய மன உளைச்சலா கூட இதெல்லாம் இருக்கலாம். பட் இது வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு பீரியட் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கானது மட்டும் இல்ல. உலகத்துல பாதி பேர் இப்படிதான் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க எவ்ளோ டெவலப்டு கண்ட்ரீஸா இருந்தாலும் சரி, எவ்ளோ எஜுகேட்டடா ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலயும் ஒரு இதெல்லாம் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவைங்க ஒரு டிசீஸால அஃபெக்ட் ஆகுறீங்கன்னு பார்த்தா, எஜுகேட்டட் பெர்சன்ஸ் தான் அதிகம். ஏன்னா நெறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற பேர்ல ஹாயா வெளியில வந்துட்டு, எல்லா பிரச்சனையும் இழுத்து விட்டுக்கிட்டு, ஸோ அதனால நம்ம எவ்வளவோ படிச்சிருந்தாலும், கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியோட நம்ம போய் விளையாட வேண்டாம். அதனால கேர்ஃபுல்லா இருக்குங்க. வீட்ல வந்து தேவையில்லாம அதை இதையும் பார்த்துக்கிட்டு, நியூஸ பார்த்துக்கிட்டு ஏன்னா எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது மத்த கிளாஸஸ் எடுக்கும்போது, இதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும். பிளாக் ஃபங்கஸ்னா என்ன? ஒயிட் ஃபங்கஸ்னா என்ன? எல்லோ ஃபங்கஸ் இப்படிதான் கொஸ்டின் நெறைய எனக்கு வந்துட்டே இருக்குது. சப்ஜெக்ட்ட பத்தி கேட்கிறவங்களோட இதுதான். ஸோ அந்த மாரி எந்த தாட்டுமே வேண்டாங்க. நாம கொஞ்சம் கவனமா இருந்துட்டோம்னா, அத பத்திலாம் நம்ம கவலையே பட வேண்டாம். அது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு டிசீஸும் கிடையாது. ஸோ அதனால அத பத்திலாம் நமக்கு எந்த worryயும் வேண்டாம். நம்ம வேலை கிடைக்கிற டைம்ல ஸோ நாம வீட்ட கவனிக்கணும். ஸோ இந்த டைம்ல ஏன்னா தவிர்க்கவே முடியாது. நீங்க பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, இந்த டைம்ல முழுக்க முழுக்க நம்ம ஃபேமிலிய நம்ம கேர் எடுத்தே ஆகணும். அதனால அதோட மீதி கிடைக்கிற டைம வேற எதுலயும் தேவையில்லாம போக விடாம படிக்கிறத மட்டும் பாருங்க. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டையும் கிளியரா உங்களுக்கு வந்து படிச்சு முடிச்சு ஒரு ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இது. வேற எத பத்தியுமே நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஓகேங்களா? ஓகேப்பா. டிவி பார்க்கறதே இல்லையா? டிவி பார்க்காம இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு சிலர்லாம் சொல்ற மாரி, தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது நம்மள விட மீடியாவுக்கு இருந்தா இன்னும் நம்ம சந்தோஷமா தான் இருக்கலாம்னு எனக்கே தோணும் சில டைம். அனிதா வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணலாம்ப்பா. ஸோ அதனால எந்த கவலையுமே வேண்டாம். ஃப்ரீயா, ரிலாக்ஸா ஃபேமிலியோட இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல டைம். கூடவே படிக்கிறதுக்கும் நல்ல டைம். ஸோ கொஞ்சம் மைண்ட மட்டும் ஹேப்பியா வச்சுக்கோங்க. வேற எதுலயும் தேவையில்லாம போக வேண்டாம். ஓகே சூப்பர்ப்பா. அவ்வளோதான். இந்த ஃபீல்டுல நமக்கு நாம போய் ஒரு ஜாப்ல உட்கார்ந்த வரைக்கும், எந்த இடைஞ்சல் வந்தாலும் அத பத்தி கவலைப்பட வேண்டாம். ஸோ டூ அவர் வொர்க். நம்ம வேலை என்ன? படிச்சு, ஒழுங்கா எல்லாமே ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட் ந நல்ல டெஸ்ட் எழுதி நல்ல ஜாப்ல போய் உட்கார்றது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட இதெல்லாம் பேசவே முடியல. ஏன்னா ஆன்லைன்ல வரும்போது ஒரு டேட்டா வேஸ்ட் ஆகும். உங்க டைம் வேஸ்ட் பண்ற மாரி இருக்குமோ, இப்படியே யோசிச்சு யோசிச்சு எதுவுமே பேச மாட்டேன். சப்ஜெக்ட்ட மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிருவேன். ஸோ இருந்தாலும் இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். கொஞ்சம் மைண்ட ஹேப்பியா வச்சுக்கோங்க. இப்ப வர நீங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா,
முன்னாடிலாம் நோய பத்தி பயமுறுத்துற மாரி இப்பவும் வருது தான். அத அவாய்ட் பண்ணிருங்க. நெறைய இது பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு விட்டு சிரிச்சாவே உடம்புல இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாரி நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க. முழுக்க முழுக்க 100% உண்மையான விஷயம் இது. நான் இப்ப இந்த நாளமில்லா சுரப்பிகள் டாபிக்ல கூட ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சேர்த்திருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு தெரியல. சிரிக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆகிய அட்ரினலோட அளவு குறைஞ்சு போகும். அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் குடுத்திருந்தேன். ஸோ இத மைண்ட்ல வச்சு தான் அந்த லைனே அதுல எடுத்தேன் நான். ஸோ சிரிப்பு அப்படிங்கிறது மத்த எல்லா ஊட்டச்சத்துக்கள விட, எல்லா மருந்துகள விட ரொம்ப, ரொம்ப, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால மைண்ட எப்பவுமே ஹேப்பியா வைங்க. வீட்ல இருக்கிறவங்களோட முடிஞ்ச வரைக்கும் நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க. அது போதும். ஓகேங்களா? அதனால வேற எதுலயும் இருக்கிறத பத்தி நீங்க பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, அதே சோசியல் மீடியால வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, மைண்ட போட்டு குழப்பிக்கிட்டு, அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. நம்பள மாரி கேர்ஃபுல்லா இருக்கிற ஆளுங்க, அதுவும் உணவு முறையில நம்பள மாரி கேர்ஃபுல்லா இருக்கிற ஆளுங்கலாம் ரொம்ப ரொம்ப குறைவு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ, படிக்கிற ஒர்க்க மட்டும் பாருங்க. சரிங்களா? ஓகேங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து, இப்ப லாஸ்ட்டா உங்களுக்கு அந்த 10த் புக்ல இருந்து 18த், 19த் லெசன் மரபியல் அண்டு பரிணாமம் அந்த 2 டாபிக்ல இருந்து கொஸ்டின் குடுத்திருந்தோம் இல்லைங்களா? ஓகேங்க. தேங்க் யூ. உங்களுக்கும் எல்லாத்துக்கும் தேங்க் யூ. அந்த I50 கொஸ்டின தான் நான் ஒரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். ஏன்னா, இதுல நெறைய பேர் இந்த கொஸ்டின்ல வந்து எனக்கு மாத்தி மாத்தி டவுட் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ, இந்த 50 கொஸ்டின ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, புக்ல வந்து மரபியல் இந்த டாபிக்ல கொஞ்சம் நெறைய பேர் நெறைய டவுட் கேட்டிருந்தாங்க. புக்ல அந்த லெசன வச்சு ஒரு டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். அதே மாரி ரொம்ப நாளா பெண்டிங்ல நான் உங்களுக்கு போட்ட விஷயம் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர ரிவிஷன் பண்றேன்ட்டு பண்ணவே இல்ல. ஸோ, இன்னைக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துரலாங்க. ஓகேங்களா? சரிங்க. ஓகே. இதுதான் உங்களுக்கு 13/5ல நான் உங்களுக்கு குடுத்த கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் குடுத்திருந்தோம். ஓகே. எவ்வளோ நேரம் படிக்கலாமாப்பா? ஸோ நேரம் அப்படிங்கிறது நாம பார்த்து தீர்மானிக்கிறது தான். எவ்வளோ நேரம் நீங்க படிச்சீங்கனாலும் சின்சியரா படிங்க. அவ்வளோதான். நான் 10 மணி நேரம், 12 மணி நேரம் படிக்கிறத விட, படிக்கிற நேரத்துல எவ்வளோ கவனமா படிச்சேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், 20 மணி நேரம் படிங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். கிடைக்கிற டைம வேஸ்ட் பண்ணாம பயன்படுத்திக்கிட்டு, கவனமா படிங்க. அது போதும். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஒட்டுதலே இல்லாம, கொஞ்சம் கூட சப்ஜெக்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம நீங்க எவ்வளோ நேரம் புக் எடுத்து வச்சீங்கனாலும் கண்டிப்பா வேஸ்ட். ஸோ அந்த மாரி விஷயம் வேண்டாம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிஜமாவே முழு ஈடுபாட்டோட எடுத்து 1/2 மணி நேரம் படிச்சீங்கனாலும், அது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதனால இந்த மாரி டைம்ல வந்து, இவ்ளோ நேரம் நான் படிச்சே ஆகணும்னு நீங்க ஒரு நேரத்த நிர்மாணிச்சீங்கன்னா, ஏன்னா வெளியில இருந்து வர ஒவ்வொரு பிரச்சனையும் அது தேவையில்லாத ஒரு உளைச்சல தான் நமக்குள்ள கொண்டு வரும். டைம்லாம் வேண்டாம். எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ, அப்ப நோட்ஸ் எடுத்து வைங்க. ஃப்ரீயா படிங்க. வேலை இருந்ததுன்னா, அப்படியே மடக்கி வச்சுட்டு போங்க. பார்த்துட்டு வந்து ஃப்ரீயா இருக்கிறப்ப மறுபடியும் படிங்க. ஸோ இதுதான் இந்த டைம்ல தேவையே ஒழிய, இந்த நேரத்துல கூட நீங்க 18 மணி நேரம் உட்கார்ந்து படிங்கன்னு நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். ஏன்னா, நமக்கு இதோட குடும்பத்தையும் பார்க்க வேண்டிய நெறைய வேலை இருக்கு. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் பத்தி ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இது ஓரளவுக்கு இது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தா தான். ஏன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது லட்சக்கணக்கான பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து எவ்ளோ ஒரு சேஃப்டியான ஒரு நடைமுறை கொண்டுட்டு வந்தா தான் இத பண்ண முடியும். இது ரொம்ப சீக்கிரமா இது பாசிபிள் அப்படின்னு நிச்சயமா நான் சொல்லி உங்கள ஏமாத்த மாட்டேன். பட் இந்த இயர்ல ஒரு கால் ஃபர் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பி பாசிட்டிவ் வரும்னு எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? சரிங்க. எண்டோகிரைன் சிஸ்டம் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கு ஆன்ஸர் வந்து நான் பிடிஎஃபா அன்னைக்கு அனுப்பிச்சு விட்டுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கூற்று காரணம். இது எடுத்தீங்கன்னா, அ எஃப் கிளாஸ் உள்ள இருக்கீங்களா இன்னைக்கு?
ஓகேப்பா. ஓகே, ஓகே. தேங்க் யூ. ஏன்னா நான் ஷெட்யூல் குடுக்கும்போது கிளாஸ மட்டும் விட்டுட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன். சரி ஓகே சேர்த்திருந்தாங்க. இருக்காங்களா இல்லையான்னு ஒரு டவுட். ஓகேம்மா. தேங்க் யூ. ஓகேங்க. இனிமே கொஞ்சம் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கூற்று 7. குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பதில் தாய்க்கு எவ்வித பங்கும் இல்லை. அதே மாரி காரணம் தந்தை உருவாக்கும் விந்தணுவே குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிக்கிறது. ஸோ இத உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். 2மே சரி அப்படின்னு சொல்லி. ஆனா இது சரியான காரணமா இல்லையான்னு மட்டும் ஒரு டவுட் வரும். நிச்சயமா இதுதாங்க சரியான காரணம். ஏன்னா ஒரு குழந்தையோட பாலினம் பெண்ணா, ஆணா நிர்ணயிக்கிறது அம்மாவோட ஜீனாக்கத்துல இல்ல. முழுக்க முழுக்க ஃபாதரோட ஜீனோடைப் தான் என்ன ஆகுதுங்க, அந்த குழந்தையோட பாலினத்த தீர்மானிக்குது. அதாவது ஒரு மதரோட ஜீனாக்கம் வந்து நமக்கு தெரியும். எக்ஸ் சொல்லுவோம். அதே மாரி ஃபாதரோட ஜீனாக்கம் அப்டின்னா, ஒய் சொல்லுவோம். அப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் அம்மா கிட்ட இருந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் போகும். 2 குரோமோசோமே ஒருத்தர்கிட்ட இருந்தே கிடைக்காது. எனக்கு 2 கேரக்டர்ஸும் வருது இல்லைங்களா? அப்ப அப்பா கிட்ட இருந்து ஒரு கேரக்டர். அப்போ அப்பாவோட உடம்புல இருந்து அந்த கேமெட் எக்ஸ் குரோமோசோம் உள்ள கேமெட் இணைஞ்சிருச்சு அப்டின்னா, பிறக்கிற குழந்தை பெண்ணாவும், அப்படி இல்லாம அம்மாவோட எக்ஸ் குரோமோசோமோட ஒய் குரோமோசோம் இணைஞ்சா பிறக்கிற குழந்தை ஆணாவும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப முழுக்க முழுக்க ஒரு குழந்தையோட பாலினத்தை தீர்மானிக்கிறது ஃபாதரோட உடம்புல இருக்கிற இந்த குரோமோசோம்கள் தானே ஒழிய மதரோட உடம்புல குரோமோசோம்கள் கிடையாது. ஏன்னா பெண்கள பொறுத்தவரைக்கும் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லியிருக்கோங்க நம்ம? ஹோமோ கேமடிக்ன்னு சொல்லியிருக்கோம். இல்லைங்களா? பட் ஆண்கள்ல தான் ஹெட்டிரோ கேமடிக் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இந்த ஹெட்டிரோ டிஃபரண்டான 2 குரோமோசோம்கள் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஒரு குழந்தையோட பாலினத்த தீர்மானிக்க முடியும். ஓகேங்களா? சரிங்க. செகண்ட் கொஸ்டின். 21வது குரோமோசோமில் கூடுதல் நகல் குரோமோசோம் காணப்படும் நிலை. கூடுதல் நகல் குரோமோசோம் காணப்படும் நிலை. ஆன்சர் என்னங்க குடுத்திருக்கோம்? டவுன் சிண்ட்ரோம்னு நம்ம குடுத்திருக்கோம். சோ மத்ததெல்லாம் ஏன் வராது? ஏன்னா இத டவுன் சிண்ட்ரோம நம்ம சொல்லும்போதே, டவுன் சிண்ட்ரோம் அப்டின்னா குரோமோசோம் கவுண்டிங் எவ்வளோ சொல்லுவோம்? நான் உங்களுக்கு நடத்தும்போதே கூட கிளாஸஸ்லாம் சொல்லியிருப்பேன். டவுன் அப்டின்னா எப்பவுமே கீழன்னு சொல்லுவோம். ஆனா இதுல மட்டும் எகெயின்ஸ்டா மாறுதலா எப்படி இருக்கும்? ஒரு குரோமோசோம் கவுண்டிங் அதிகமா இருக்கும். 46 இருக்க வேண்டியதுக்கு பதிலா 47ன்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த 47ல உடல் குரோமோசோம்ல 44 இருக்கிறதுக்கு பதிலா 45 பிளஸ் 2. ஸோ இந்த மாரி குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த 45ங்கிறது 21வது ஜோடி குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு சொன்னோம். அப்ப டவுன் சிண்ட்ரோம்க்கு பேரே ட்ரைசோமி அப்படின்னு பேருங்க. ஏன்னா ஒரு ஜோடி குரோமோசோம்கள் இருக்க வேண்டிய இடத்துல, இன்னொரு அடிஷனலா ஒரு குரோமோசோம் சேர்ந்து 3 ஆயிருது இல்லைங்களா? அதனால ட்ரைசோமி அப்படின்னு பேரு. ஓகேங்களா? அப்ப இது டவுன் சிண்ட்ரோம். அப்ப டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் இதெல்லாம் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம்? டர்னர் சிண்ட்ரோமா இருந்தால் டர்னர் சிண்ட்ரோமா இருந்தா, அங்க குரோமோசோம் எண்ணிக்கை 45 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாரி கிளைன்ஃபெல்டரா இருந்தாலும் 40 கிளைன்ஃபெல்டர்ல 47 ஒண்ணு எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஸோ இந்த 45ங்கிறது எங்க குரோமோசோம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? டர்னர் சிண்ட்ரோம்ல குரோமோசோம் எண்ணிக்கை எங்க குறைஞ்சிருக்கும்? இது 44ல எந்த மாற்றமுமே இருக்காது. பெண்கள்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் குறைஞ்சு இல்லாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு டர்னர் சிண்ட்ரோமோட ஸ்ட்ரக்சரா இருக்கும். ம். அதுவே கிளைன்ஃபெல்டர்ல எடுங்க. 44ல எந்த வித்தியாசமும் வந்திருக்காது. இதுவும் அதே மாரி தான். ஆனா இது ஆண்கள்ல ஏற்படக்கூடியது. ஒரு எக்ஸ் குரோமோசோம் என்ன ஆயிருங்க? இன குரோமோசோம்கள்ல அதிகமாயிரும். ஓகேங்களா? ஸோ இது கிளைன்ஃபெல்டர்ல. அல்பினிசம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்?
தோல்ல மெலனின் வந்து நிறமிகள் வந்து உருவாக முடியாத ஒரு மரபியல் குறைபாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரி நான் சொல்ற மாரி தானேங்க நீங்க கொஸ்டின் பேப்பர படிச்சிருக்கீங்க இதுவரைக்கும். இப்படி படிச்சீங்கன்னா தான் ஒரு லெசன வந்து ஒரு சப்ஜெக்ட்ட ஃபுல்லா படிச்சதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கும். ஓகேங்களா? வெரி குட்ப்பா. அடுத்த 3 கொஸ்டின். மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்க்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன. இது மட்டுங்க இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு 9த், 10த்ல இருந்து அந்த புக் பேக் கொஸ்டினுக்கு ஆன்ஸர் குடுத்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அத வந்து இதுக்கு பார்க்கும்போது தான் நான் கொஞ்சம் கவனிச்சேன். அதுல உங்களுக்கு ஆன்ஸர் வந்து ஏன்னு சொல்லி குடுத்துருப்பேன். 10த்ல லெசன் வந்து 18ல அந்த புக் பேக் கொஸ்டின்ல ஆன்ஸர் ஒரு ஜோடி ஜீன்கள்ங்கிறது உங்களுக்கு ஆன்ஸரா நான் டிக் பண்ணி குடுத்துருக்கேன். பட் தயவு செஞ்சு நீங்க கையில வச்சிருந்தா அத மாத்திக்கிங்க. ஒரு ஜோடி ஜீன்கள்ங்கிறது தப்புங்க. பண்புகளை நிர்ணயிப்பது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. ட்ரைசோமி அப்படின்னாப்பா, இப்ப பொதுவா வந்து நமக்கு வந்து 2 ஒரு ஜோடி குரோமோசோம்கள் அப்படிங்கிறது 2 குரோமோசோம் சேர்ந்து இருக்க வேண்டிய இடத்துல, அது 2 தான் இருக்கணும் நார்மலா. அதோட அடிஷனலா 1 போய் சேர்ந்தது அப்படின்னா, அத ட்ரைசோமி. இது ஏற்கனவே நான் மரபியல் நடத்தும்போது உங்களுக்கு நடத்தியிருப்பேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு சொல்லியிருக்கேனே ரிவிஷன் கிளாஸ்க்குலாம். ட்ரைசோமி, டெட்ராசோமி இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப நார்மலா வந்து நம்ம உடம்புல 2 என்னா குரோமோசோம் அமைப்பு இருக்கணும். டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த அமைப்பு இல்லாம, இந்த 2 எண்ணோட சம்மந்தமே இல்லாம ஒரு குரோமோசோம் அடிஷனலா சேர்ந்தா, இதுக்கு தான் பேர் என்னங்க? ட்ரைசோமி அப்படின்னு பேர். 2 எண்ணா இருக்கிறது 3 எண்ணா மாறி போறது. ஓகேங்க. அல்லீல்கள் அப்படின்னா, அல்லீல்களோட வேலையே வந்து பண்புகள, நம்மளோட கேரக்டர்ஸ தீர்மானிக்கிறது தான். ஓகே. நான் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன். அல்லீல்கள் அப்படிங்கிறது இயற்கையான ஒண்ணு கிடையாது. நாம வந்து கையாள்றதுக்காக உருவாக்கிக் கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை தான் அது. அவ்வளோதான். ஓகேங்களா? செல் பகுப்பு. எந்த கிளாஸ்லப்பா நான் இன்னும் செல் பகுப்பு எடுக்காம இருக்கேன்? எஃப் கிளாஸுக்குங்களா? ஓகே, ஓகேப்பா. சரி நான் பார்த்துக்கிறேன். ஓகே. எஃப் கிளாஸ் மட்டும் நான் கொஞ்சம் தனியா கடைசியா கேட்டுக்கிறேங்க. நான் வேற என்னென்ன பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு டைம் நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்க. அடுத்தது 4த் கொஸ்டின். எந்த நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது? 9:3:3:1 அப்படிங்கிறதே இந்த ரேஷியோ அப்படிங்கிறதே பினோடைப் புறத்தோற்ற விகிதம் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த ரேஷியோங்கிறதே எதுலங்க? இருபண்பு கலப்புல வரக்கூடிய ஒரு ரேஷியோ. அப்ப இருபண்பு கலப்பு அடிப்படையில இங்க குடுத்திருக்கிறது எல்லாமே என்னங்க? பாருங்க இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இருபண்பு கலப்புல அடிப்படையில அமைக்கப்பட்ட விதி தான் குடுத்திருக்காங்க. அப்போ சார்பின்றி ஒதுங்குதல் விதி. இதுதான் அதுக்கு ஆன்ஸரா வரும். ஓகேங்களா? இதுல ஓங்குதன்மை, ஒடுங்குதன்மையின் விதி. 3 விதிகள மெண்டல் வந்து 3 விதிகள வெளியிட்டிருப்பாரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஓங்குதன்மை, ஒடுங்குதன்மையின் விதி. இது ஜெனரலா ஒரு உயிரினத்தோட ஓங்கு பண்புனா என்ன? ஒடுங்கு பண்புனா என்ன? அதோட வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும்? அத பத்தி பேசுறது தான் ஃபர்ஸ்ட் லா. ஓகேங்களா? யார் வீட்லப்பா எல்லாத்துக்கும் ஃபீவர்? ரம்யா. நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேங்க. பட் எனக்கு இந்த டைம் வேற வேஸ்ட் ஆகுதேன்னு அது ஒரு இது. சரி இருந்தாலும் பரவால்ல சொல்லிர்றேன். ஃபீவர் அப்படிங்கிறது, அதாவது ஒரு 2, 3 நாள் தொடர்ந்து ஃபீவர் இருந்துச்சு. கூட வந்து த்ரோட்ல ஏதாவது சம்மந்தமில்லாத ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாரி, த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாரியோ, இல்ல சளி இருக்கிற மாரி இருந்தா, நீங்க தயங்கவே வேண்டாம். ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த பீரியட்ல கொரோனா நமக்கு தெரியும். ரினோ வைரஸ் மட்டும் சளிக்கு காரணம் இல்லங்க. கொரோனா வைரஸும் அதாவது இப்ப வந்திருக்கிற SARS-2 வைரஸ விட கொஞ்சம் வீரியம் குறைவான கொரோனா வைரஸும் சளிய உண்டாக்கும். ஸோ உங்களுக்கு அது சாதாரணமான இதா இருந்தா, உங்களுக்கு கண்டிப்பா SARS-2 டெஸ்ட்ல நெகட்டிவ் தான் வரும். ஓகேங்களா? ஒரு யாருக்காவது உங்க வீட்ல உங்களுக்கோ, இல்ல குடும்பத்துல யாருக்கா இருந்தாலும் சரி, ஒரு 2, 3 நாள் தொடர்ந்து ஃபீவர் இருந்துச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நாளே பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நாளே பயப்படாதீங்க. நீங்க வீட்ல வந்து என்னென்ன பிரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கணுமோ அத பார்த்துக்கங்க. ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறீங்களோ, கஷாயம் எடுத்துக்கிறீங்களோ, இது எல்லாமே பண்ணுங்க. பட் 3 டேஸ்க்கு அப்புறமாவும்
தொடர்ந்து காய்ச்சல் மாத்திரை போட்டா நிக்கிறது, திருப்பி வர்றது மாரி இருந்தா, கண்டிப்பா லைட்டா சளி வந்து உங்களுக்கு சளி அதிகமா எனக்கு மூக்குலலாம் வரல, அப்படிங்கிற மாரி இருந்தால் கூட, தயவு செஞ்சு எடுத்துக்குங்க. டெஸ்ட் எடுத்துக்கிறது சேஃப் தான். இல்ல ஃபர்ஸ்ட் சிம்ப்டமே மேக்ஸிமம் பேத்துல த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான்ப்பா வரும். அ த்ரோட் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா த்ரோட் இன்ஃபெக்ஷன் லைட்டா இருக்கும். அப்புறமா தான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் காரணமா உங்களுக்கு ஃபீவர் வரும். நெக்ஸ்ட் வந்து லைட்டா மூக்கடைக்கிற மாரி இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் சிம்ப்டம்லயே வரும். ஒரு சிலருக்கு சிம்ப்டமே இல்லாம லேசா சளி கட்டுற மாரி தொண்டையில இருந்துட்டு, அப்புறம் ஃபீவர் வரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல வந்து சிம்ப்டம் மாறும். இருந்தாலும் நம்ம உடம்போட டயர்ட்னஸ் நமக்கே தெரியும். இந்த இந்த மாரி டயர்ட்னஸ் நமக்கு இருந்தது இல்லையே! அந்த மாரி சந்தேகம் இருந்தா தாராளமா பாத்துங்க. பாக்குறதுனால தப்பில்ல. அதே மாரி இந்த 1% 2% 3%லாம் இருக்கு அப்படிங்கிறது, பெரிய டேஞ்சரான விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப மைல்டான இன்ஃபெக்ஷன் தான் இருக்குதுன்னு அர்த்தம். பயப்பட வேண்டியதில்ல. பயப்பட வேண்டியதில்லன்னு சொன்னா, ட்ரீட்மெண்ட் தேவையில்லன்னு நான் சொல்லல. நீங்க ஏன்னா 25% தான் பார்ப்பாங்க. 25க்கு தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ள தான் நமக்கு பெர்சன்டேஜ் வரும். நீங்க 25க்குன்னு சொன்னாலும் சரி, 1% தான் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி. நீங்க என்ன மாரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ, அத கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். எனக்கு 2% தானே இருக்கு அப்டின்னா, உடனே வந்து எனக்கு ரொம்ப குறைவா தான் இருக்கு. எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற அவசியம் இல்ல. கண்டிப்பா 14 டேஸ் நீங்க ஐசோலேஷன்ல இருந்தே ஆகணும். ஓகேங்களா? இல்ல ஆர்டிபிசிஆர் அப்படிங்கிறது தான்ப்பா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொரோனாவுக்கான டெஸ்ட்டு. ஆர்டிபிசிஆர்ல நெகட்டிவா வந்து, பட் உங்களுக்கு வந்து ஏதாவது சளி, காய்ச்சல் மாரி சிவியரான அ ஏதாவது சிம்ப்டம் இருக்கு அப்டின்னா, சிடி ஸ்கேன் இஸ் பெஸ்ட். ஏன்னா நுரையீரல்ல ரொம்ப மைல்டான இன்ஃபெக்ஷன் இருந்தா ஆர்டிபிசிஆர்ல நெகட்டிவ்னு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து எத பத்தியுமே வந்து யோசிக்காதீங்க ரொம்பலாம். ஒரு நாள் காய்ச்சல் இருந்தாவே மனசுல பயம் மட்டும் தாங்க நமக்கு அத அதிகப்படுத்துமே ஒழிய, வேற எதுவும் இல்ல. கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஒண்ணும் பண்ணாது அப்டின்ட்டு. நீங்க சப்போஸ் உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்தா கூட நம்ம பண்ண வேண்டிய வேல ஈஸியா டைஜெஸ்ட் ஆகுற மாரி ஃபுட் எடுத்துக்கிட்டு, முழுக்க முழுக்க ஓய்வு. அவ்வளதான். சளி, காய்ச்சல் வந்தா எப்படி ரெஸ்ட் எடுப்பீங்க? வேலை செய்யக்கூடாதுங்க. ஃபுல்லா பாடிக்கு வந்து ரெஸ்ட் குடுக்கணும். அப்பதான் இம்யூனிட்டி பவர் முழுக்க வந்து அந்த நோய் மேல கவனம் செலுத்த முடியும். நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, எல்லாமே வந்து என்ன ஆகுங்க? ஸோ அந்த அதுக்கான ஆற்றல் தேவைப்படும். அப்ப இம்யூனிட்டியோட ஆற்றல் குறைஞ்சு போகும். அதனால ஒண்ணும் பயப்படலாம் வேண்டாம். நீங்க கம்மியான பெர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் சரி, பாசிட்டிவ்னு வந்துட்டாவோ, அல்லது சிடி ஸ்கேன்ல 1% தான் இருக்குதுன்னு வந்தாவோ, 14 டேஸ் ஐசோலேஷன்ங்கிறது மஸ்ட். அதே மாரி நல்ல ரெஸ்ட். ஏன்னா, 1% அப்படிங்கிறது நீங்க கேர்லெஸ்ஸா விட்டீங்கன்னா 10% ஆகுறதுக்குலாம் அதிக நாள்லாம் ஆகாது. அதனால பயப்படலாம் வேண்டாம். கண்டிப்பாங்க. இதுல வந்து பயம். அது மட்டும் தான். கொரோனா பத்திய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒண்ணு. ரொம்ப பயப்படுறது சம்மந்தமே இல்லாம, ஐயோ! எனக்கு இது வந்துருச்சே! ஒண்ணும் பெரிய நோய்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சாதாரண சளி தாங்க. அது அதிகமாகாம நாம சரி பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, ஈஸியா குணமாகக்கூடிய ஒரு விஷயம் தான். யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது. வீட்ல மாஸ்க் போட்டுக்கங்க. கைக்கு முடிஞ்சா கிளவுஸ் போட்டுங்க. 2 மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. சோப் அதிகமா சானிடைசரோட சோப் அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஒண்ணும் பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? வீட்ல எவ்ளோ சிவியரா இருந்தாலும் நம்மளோட நம்பிக்கையான வார்த்தைகள் மட்டும் தான் அவங்கள வெளில கொண்டுட்டு வரும். அதுலருந்து நீங்க குடுக்குற நல்ல உணவு, நல்ல காத்து, நல்ல நம்பிக்கையான பேச்சு மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து யாருக்குமே அவ்ளோ பேனிக்கா பயந்துகிட்டு, இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும் அப்படின்னு யாரையும் பயமுறுத்தாதீங்க. நீங்களும் அந்த மாரி நெனப்போட இருக்காதீங்க. ஓகேங்களா? இல்ல பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிறதுப்பா உலகத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான். இப்ப புதுசா அது வரல. யார் யாரு அன்கண்ட்ரோல்டா சுகர வச்சிருக்காங்களோ உடம்புல, இல்ல பட்சமான ஸ்டீராய்டு மெடிசின யார் எடுத்துக்கிறாங்களோ, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கேன்சர் பேஷண்ட் அந்த மாரி இருக்கிறவங்கலாம், வேற வழியே இல்ல. ஸ்டீராய்ட பெயின் கில்லர்ஸா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாரி அவங்க யூஸ் பண்ணும்போது, ரொம்ப அதீதமான ஸ்டீராய்ட தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட்ரோலே இல்லாம சுகர் கன்னா பின்னான்னு ஏறி இன்சுலின போட்டு போட்டு குறைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இதுலயே நெறைய பேர் பார்த்துருவோம். வாய கட்டவே மாட்டாங்க. நான் 2டே குலோப் ஜாமுன் சாப்பிட்டு ஒரு மாத்திரை சேர்த்து போட்டுக்கிறேங்கிற ஆளுங்கலாம் இருக்காங்க. அந்த மாரி ரொம்ப அன்கண்ட்ரோல்டா சுகர்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாரி டயாபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஸ்டீராய்டு அதிகமா கன்சியூம் பண்றவங்களுக்கு, இவங்களுக்கு மட்டும் தாங்க பிளாக் ஃபங்கஸ்லாம் வந்து வாய்ப்பு. மத்த யாருக்கும் இல்ல. ஓகேங்களா? ஸ்டீராய்டு அப்படிங்கிறது
அதிகபட்சமா ஒரு 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 மனிதன காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல, அவங்களுக்கு குடுக்குற ஒரு மிக வீரியமான ஒரு மருந்து தான் ஸ்டீராய்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா? நீங்க இந்த கிளாஸ் ஃபுல்லா என்ன கொரோனாவ பத்தி பேச வச்சுருவீங்க போல இருக்கு. நிச்சயமா பிராணாயாமம் அண்ட் யோகா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பிளாக் ஃபங்கஸ் அவ்ளோ சீக்கிரம் யாருக்கும் வராதுங்க. நான் சொன்ன கேஸஸ் தவிர மத்த யாருக்கும் அவ்ளோ சீக்கிரம் வராதுங்க. ஓகேங்களா? அதனால அத பத்திலாம் நீங்க பயப்படவே வேண்டியதில்ல. அதையும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சுட்டா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் குணப்படுத்தணும். அதாவது சொல்லுவாங்களே, ஒரு உறுப்ப இழந்து இன்னொரு உறுப்ப காப்பாத்தணும்னு. அந்த மாரி. அதனால அத பத்திலாம் பயப்படவே வேண்டாம். ஓகேங்களா? சரிங்க. இதோட கொஞ்சம் முடிச்சுக்கலாங்க. சரி. அடுத்தது 5த் கொஸ்டின். செல் பகுப்படையும்போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி. இது நான் சொல்லவே வேண்டியதில்ல. உங்களுக்கே தெரியும். ஒரு செல் வந்து பகுப்படையுதுன்னா, ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமோட எந்த பகுதியில இணையுது? சென்ட்ரோமியரோட தான் இணையும். ஓகேங்களா? ஏன்னா டீலோமியர் அப்படிங்கிறது ஒரு குரோமோசோமோட நுனிப்பகுதி. அதோட ஓரம்னு சொல்லிட்டோம். குரோமோமியர் அதோட இந்த க சாரி குரோமேடிட்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த குரோமேடிட்ட தான் குரோமேடிட்டோட இப்ப 2 ஹாஃபா பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரே நிமிஷங்க. இப்போ ஒரு குரோமோசோம் அப்படிங்கிறது இந்த மாரி 2 ஹாஃபா பிரிக்கப்பட்டு, அந்த ஹாஃப் இது வந்து சென்ட்ரோமியர் அப்படிங்கிற பகுதியோட இணைஞ்சிருக்கும். அப்ப செல் பகுப்பு நடக்கும்போது இங்க உருவாகுற ஸ்பிண்டில் நார்கள் எந்த இடத்துல தான் இணையும்? அதோட கைனட்டோகோர் பகுதியில. அதாவது சென்ட்ரோமியரோட மைய பகுதியில தான் இணையும். குரோமோட்டோமியர் அப்படின்னா என்னன்னா, இந்த பகுதிய குறிக்கக்கூடியது. ஒரு குரோமேடிட்டோட மைய பகுதிய குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது மனித இனத்தில் பெண் உயிரிகள். அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நானு. ஹோமோ கேமடிக் வகையைச் சார்ந்தவை. ஓகேங்களா? மனித இனத்திலும் இல்ல. பாலூட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே, பெண் உயிரிகள் அப்படின்னா ஹோமோ கேமடிக் தான். ஏன்னா 2 எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்து வருது. ஒரே வகையான 2 குரோமோசோம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கேமெட்ட ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, அதுக்கு பேரு ஹோமோ கேமடிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஹெட்டிரோ கேமடிக் தான் ஆண்கள்துன்னு நம்ம சொல்லிட்டோம். ஹோலோ கேமடிக் அப்படிங்கிறது இது வந்து இதுலயே இல்லைங்க. ஹோலோனா நிறையன்னு அர்த்தம். அதாவது நிறைய குரோமோசோம்கள் சேர்ந்து ஒரு கேமெட்ட ஃபார்ம் பண்றது. இந்த மாரி ஒரு டெர்ம் இல்ல. அடுத்தது லிவிங் ஃபாசில்ஸ். லிவிங் ஃபாசில்ஸ்னா என்ன? வாழும் தொல்லுயிர் படிவங்கள் அப்படின்னு நான் சொல்லி கிளாஸ்லயே நோட்ஸ் குடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதாவது இறந்து போன அதாவது இறந்து போய் படிவங்களா மாறிப்போன படிவங்கள்னா என்னங்க? புதை படிவங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த அகழ்வாராய்ச்சிலாம் நெறைய படிவங்கள் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாரி இறந்து போய் படிமங்களா மாறுன முன்னோர்கள் மாதிரியே இருக்கிற இன்னைக்கு வாழக்கூடிய தாவரங்கள். அதத்தான் வந்து லிவிங் ஃபாசில்ன்னு சொல்லுவோம். இது நம்ம கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம். ஜிங்கோ பைலோபா. ஓகேங்களா? ஜிங்கோ பைலோபா அப்படிங்கிறது எந்த தாவர தொகுதியில வருது? சொல்லுங்க பார்க்கலாம். ஜிங்கோ பைலோபா. எந்த தாவர குரூப்ல வரும்? டாலோஃபைட், பிரயோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். வெரி குட். ஜிம்னோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம்ல வரக்கூடியது தான் ஜிம்னோஸ்பெர்ம்ல ஜிங்கோயேல்ஸ் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துல வரக்கூடியது தான் ஜிங்கோ பைலோபா அப்படிங்கிறது. மாஸ் தாவரங்கள் அப்படின்னா பிரயோஃபைட்டுகள நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? கோனிஃபெரல்ஸ். கோனிஃபெரல்ஸ்னா கூம்பு வடிவ தாவரங்கள். பைனஸ் இதெல்லாம் வருது இல்லைங்களா? அத சொல்லுவோம். பெரனிகள். பெரனிகள்ங்கிறது டெரிடோஃபைட்ஸ் குறிக்கும். இல்லைங்களா? சரிங்க. அடுத்தது பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணையில தொல் தாவரவியலின் தந்தை பீர்பால் சஹானி அப்படின்னு நம்ம குடுத்திருக்கோம். இதுதான் பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கோம். என்ன இதுல தப்பு அப்படின்னா, இந்திய தொல் தாவரவியலின் தந்தை அப்படின்னு குடுத்தாதான் பீர்பால் சஹானி. சரிங்களா? அடுத்தது குடுத்திருக்க புதைப்படிம பறவை அப்படின்னா, அதாவது பழங்கால பறவைகள். இன்னைக்கு வந்து இந்த ஆர்க்கியோடெரிக்ஸ் அப்படிங்கிற பறவை இன்னைக்கு இல்ல. அதனாலதான் அது புதைப்படிம பறவை. பழங்காலத்துல வாழ்ந்த ஒரு பறவை அப்படின்னு சொல்றோம்.
அடுத்து எச்ச உறுப்புகள் அப்படிங்கிறது மனித வால் முள்ளெலும்பு. இது எல்லாமே நம்ம கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தொல் உயிரியலின் தந்தை அப்படின்னு சொன்னா ஃபாதர் ஆஃப் பாலியோ பயாலஜி அல்லது பாலியாண்டாலஜி அப்படின்னு சொன்னா லியனார்டோ டாவின்சியை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப தொல் தாவரவியலின் தந்தை இது வந்து இந்திய தொல் தாவரவியலின் தந்தை தான் பீர்பால் சகானின்னு சொல்லிட்டோம். அப்ப தொல் தாவரவியலின் தந்தையா இருந்தா யாருங்க இருப்பா? இதுவும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? தொல் தாவரவியலின் தந்தை அப்படிங்கிற ஒரு உலக அளவுல கஸ்பர் மரியா வான் ஸ்டென்பெர்க். சரிங்களா? இவருதான் வந்து உலக அளவுல தொல் தாவரவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர். ஓகேங்களா? இப்ப பீர்பால் சகானி இந்திய தொல் தாவரவியலின் தந்தை. சரிங்க. அடுத்தது 9வது கொஸ்டின். டிஎன்ஏவின் முதுகெலும்பாக காணப்படுவது. டிஎன்ஏவோட முதுகெலும்பா இருக்கிறது எது? சர்க்கரையும் பாஸ்பேட்டும் தான். இந்த இடத்துல வந்து ஏன் டிஆக்சி ரிபோ சர்க்கரை நம்ம போடக்கூடாதா? சர்க்கரையை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. கூட பாஸ்பேட் சேர்த்துல. இங்கேயும் அப்படிதான். சர்க்கரையை விட்டுட்டு பாஸ்பேட் கொடுத்திருக்காங்க. அடுத்தது நைட்ரஜன் காரங்கள். இது எதுவுமே தனியா ஒரு டிஎன்ஏவை தீர்மானிக்க முடியாது. அப்போ ஒரு சர்க்கரை, பாஸ்பேட் இது 2ம் சேர்ந்து தான் டிஎன்ஏவோட முதுகெலும்பா இருக்க முடியும். அப்ப நைட்ரஜன் காரங்கள் வராதா அப்படின்னா, நைட்ரஜன் காரங்கள் அப்படிங்கிறது முதன்மையான ஒரு அமைப்பு அல்ல. அதுக்கு அடிஷனல் சப்போர்ட் தானே ஒழிய, எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானது. அதாவது டிஎன்ஏவுக்கு மட்டும் கிடையாதுங்க. எல்லா உயிர் மூலக்கூறுகளுக்கும் அடிப்படையா இருக்கிறது சர்க்கரையும் பாஸ்பேட்டும் தான். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது பொறுத்துக. இப்போ மெட்டாசென்ட்ரிக்னா என்ன? சப்மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக். இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. மெட்டானா நடுவுல. அப்ப என்ன அர்த்தம்? நடுவுல சென்ட்ரோமியர் இருக்கனால 2 சமமான கரங்கள் இருக்கும். சப்மெட்டாசென்ட்ரிக்னா என்ன? கொஞ்சம் ஆ அதாவது நான் மையத்த விட்டு கொஞ்சம் விலகி போயிருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? 2 ஒரு பக்கம் கொஞ்சூண்டு நீளமாவும், இன்னொன்னு கொஞ்சம் குட்டையாவும் இருக்கும். 2 சமமற்ற கரங்கள். அக்ரோசென்ட்ரிக். அப்படியே நேரா தான் குடுத்திருக்கேன். ஒரு நீண்ட மற்றும் ஒரு குட்டையான கரம். இது ஏற்கனவே நான் படம் போட்டுலாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ மறுபடியும் ஒரு தடவ நான் படம் போடல. டீலோசென்ட்ரிக் அப்படின்னா, டீலோனாவே ஓரம். சென்ட்ரோமியர் ஒரு ஓரத்துக்கு போயிருது. அப்ப ஒரே ஒரு கரம் மட்டும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதுல கடைசியா வர அக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக் இது 2மே என்ன சொல்லியிருக்கோங்க? குச்சி வடிவத்துல இருக்கும். கோல் வடிவத்துல இருக்கக்கூடிய குரோமோசோம்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மெட்டாசென்ட்ரிக் அப்படிங்கிறது வி வடிவ குரோமோசோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சப்மெட்டாசென்ட்ரிக் எல் அல்லது ஜே வடிவம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அடுத்தது 11வது கொஸ்டின். ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க அந்த புக்க கரெக்ட்டா படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் ஒகசாகி துண்டுகள் அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சிருக்கும். டிஎன்ஏவோட இருக்கிற சின்ன சின்ன துண்டுகளுக்கு தான் என்ன பேருங்க? ஒகசாகி துண்டுகள். ஒரு டிஎன்ஏவை சின்ன சின்னதா கட் பண்ணோம் அப்படின்னா, அப்படி வெட்டப்பட்ட சின்ன சின்ன டிஎன்ஏ துண்டுகளுக்கு தான் பேரு ஒகசாகி பிராக்மெண்ட்ஸ். ஒகசாகி துண்டுகள் அப்படின்னே பேரு. அப்ப டிஎன்ஏவை இணைக்க பயன்படும் நொதினா நம்ம எத தான் சொல்லுவோம்? டிஎன்ஏ லைகேஸ். ஸோ அதனால தான் இங்க இதுக்கு ஆன்ஸரா வரும். ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல இதெல்லாம் குடுத்துட்டு டிஎன்ஏங்கிறதே காணோமே! ஆனா ஒகசாகி துண்டுகள்னு குடுத்துருக்காங்களே! இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்ப ஒகசாகி துண்டுகள்னா என்ன? வெட்டப்பட்ட டிஎன்ஏவோட மிகச்சிறிய துண்டுகளுக்கு பேரு ஒகாசாகி துண்டுகள் அப்படின்னு பேரு. ஓகே. இதுல ஹெலிகேஸ் அப்படிங்கிறது ஹெலிகேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வகை என்சைம் தாங்க. ஆனா இந்த மரபு பொறியியல்ல அதிகமா பயன்படுத்துறதில்ல. அந்த ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு டிஎன்ஏ வந்து அப்படியே சுருள் சுருளா சுருண்டு வருது இல்லைங்களா? சுருளா மடங்கி மடங்கி சுத்தி வரும் பாருங்க. சோ அதுக்கு பேரு ஹெலிக்ஸ் அப்படின்னு பேரு. சோ அந்த சுருள வந்து முழுமையா அது சுருளா உருவாக்குறது ஹெலிகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் சொல்லுவோம். இத வந்து அதிகமா மரபு பொறியியல்ல பயன்படுத்த மாட்டாங்க. பாலிமெரஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏ பாலிமெரஸ் நாம பார்த்திருப்போம். டிஎன்ஏவை உருவாக்கும் நொதி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியேஸ் அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏவ கட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி டோபோ ஐசோமெரஸ் அப்படிங்கிற என்சைம் அந்த 2 இழைகள தனித்தனியா பிரிக்குது.
டிஎன்ஏ லைகேஸ் அதை இணைக்குது. அது இரட்டை சுருளா மறுபடியும் உருவாக்குறது டிஎன்ஏ பாலிமெரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாரி ஆர்என்ஏல உருவாகக்கூடிய ஒரு என்சைம் தான் ஆர்என்ஏ பிரைமர் அப்படிங்கிறதுங்க. அது அங்க வந்து அந்த கட் கட் பண்றது, ஒட்டுறதெல்லாம் கிடையாது. ஆர்என்ஏ உருவாக்கத்த தூண்டக்கூடிய ஒரு என்சைம் தான் ஆர்என்ஏ பிரைமர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை. மனிதர்கள்ல எத்தனை குரோமோசோம் எண்ணிக்கை இருக்கு? இது பார்த்தா இது ஆப்ஷன்ல பார்க்கும்போது ஒரு சிலர் கண்டிப்பா கன்ஃப்யூஸ் நல்லா படிச்சிருந்தா கூட டக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப எலிமெண்டரியான கொஸ்டின் தான். ஸோ மொத்தம் வந்து 46. அதாவது 46ங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? 23 ஜோடி. அதுல 22 ஜோடி உடல் குரோமோசோம்கள், அதாவது ஆட்டோசோம்களாவும், ஒரு ஜோடி பால் குரோமோசோம்கள் அல்லது அல்லோசோம்களாவும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 13வது கொஸ்டின். இதுல கூற்று காரணம். ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் கதிரறிவால் சோகை நோய் உண்டாகிறது. ஓகே, இது கரெக்ட்டுங்க. ஒற்றை ஜீன் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ஜோடி ஜீன்ல ஒரு ஒடுங்கு ஜீன்ல ஏற்படுற மாற்றத்தால தான் கதிரறிவால் சோகை நோய் உண்டாகிறது. அது காரணம், ஜீனில் ஏற்படும் மாற்றம் ஹீமோகுளோபின் மூலக்கூறில் உள்ள ஹீமோசிடரின் என்ற இரும்பின் வடிவத்தை பாதிப்பதால் இரத்த சிவப்பு செல்கள் கதிரறிவால் வடிவத்தை பெறுகின்றன அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். இதுல என்னங்க தப்பு? இந்த காரணத்துல என்ன தப்பு? ஓகே. சோ இதுல என்ன தப்புனா, அந்த ஜீன்ல ஏற்படக்கூடிய மாற்றம் ஆர்பிசியோட வடிவத்தை பாதிக்கும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? கதிரறிவால் சோகை நோய்னா என்னங்க சொல்லியிருக்கோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கதிரறிவால் சோகை நோய்னா, இருபுறமும் உட்குழிஞ்ச நிலையில இருக்க வேண்டிய இந்த மாரி இருக்க வேண்டிய ஒரு ஆர்பிசி இந்த மாரி மாறிருது. இதுதான் வந்து சிக்கிள் செல் அப்படின்னு சொல்லுவோம். கதிரறிவால் சோகை. ஓகேங்களா? கதிரறிவால் மாரி மாறிருது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க பாதிக்கப்படுறது அந்த ஜீனோட சாரி இரும்போட வடிவம் கிடையாது. எதோட வடிவங்க? ஆர்பிசியோட வடிவம் பாதிக்கப்படுது. ஹீமோசிடரின் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருக்கோம் இல்லைங்களா? ஹீமோசிடரின் அப்படின்னா என்னன்னா, ஹீமோகுளோபின்ல இரும்பு அப்படிங்கிற மூலக்கூறு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஹீமோகுளோபின்ல இருக்கிற இரும்பு மூலக்கூறுக்கு ஹீமோசிடரின் அப்படின்னு பேருங்க. அதனாலதான் இரும்பு சத்து உடம்புல அதிகரிச்சா அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? இரும்பு சத்து அதிகரிச்சோம்னா சிடரோசிஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்ப ஹீமோகுளோபின்ல இருக்கிற இரும்போட வேதிப்பெயர் அல்லது இரும்பின் வடிவம் அப்படின்னு கேட்டா நீங்க என்னன்னு சொல்லணும்? ஹீமோ சிடரின் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ அதனாலதான் இதுக்கு ஆன்சரு கூற்று சரி, காரணம் தவறு. காரணத்துல என்ன தப்பு? ஹீமோகுளோபின் மூலக்கூறுல இருக்கிற இரும்போட வடிவம் பாதிக்கப்படுறது இல்ல, ரத்த சிவப்பணுக்களோட வடிவம் பாதிக்கப்படுது. அடுத்த கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட பண்பின் அல்லது ஜீனின் வெளி தோற்றத்துக்கு என்ன பேரு? பீனோடைப்னு பேரு. இது நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எப்பவுமே ஒரு உயிரினத்தோட புறத்தோற்றம், நம்ம கண்களால பார்க்கக்கூடிய புறத்தோற்றத்துக்கு பீனோடைப் அப்படின்னு பேரு. அந்த புறத்தோற்றத்தை தீர்மானிக்கிற ஜீன் ஆக்கத்துக்கு ஜீனோடைப்னு பேருங்க. ஓகேங்களா? அல்லீல்னா என்ன? ஒரு பண்பை தீர்மானிக்கிற ஒரு கேரக்டர். அத அல்லீல்னு சொல்லுவோம். அது வெளிப்படுத்தக்கூடிய பண்புகளுக்கு பேரு அல்லீலோமார்ப். ஓகே. அடுத்தது சரியான இணை அல்லது இணைகளை காண்க. இதுல இதுல ஆன்சர் என்ன குடுத்திருக்கோம்? 1, 2, 3 மட்டும் சரி அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது உயிர் பிறப்பு கோட்பாடு. ஒரு உயிர்ல இருந்து தான் இன்னொரு உயிர் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்றது உயிர் பிறப்பு கோட்பாடு. இத சொன்னவரு லூயிஸ் பாஸ்டியர் தான். ஓகேங்களா? அதே மாரி உயிர்களோட வேதி பரிணாமத்த பத்தி பேசினவரு ஒபாரின் மற்றும் ஹால்டேன். இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்லயே நான் குடுத்திருக்கேன். உயிர்களோட வேதி பரிணாமம் அப்படின்னா
இப்ப நம்ம கரிம வேதியியல் பரிணாமம் அப்படின்னு சொன்னா யார சொல்லுவோம்? லெமார்க் சொல்லுவோமா? அதே மாரி உயிர்களோட வேதி பரிணாமம், மூலக்கூறுகள் மூலமா தான் உயிர்கள் பரிணமிச்சுது அப்படின்னு சொல்றது தான் வந்து உயிர்களின் வேதி பரிணாமம், கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஓப்பரின் அண்ட் ஹால்டேன் இவங்க சொன்னது. அடுத்தது 3வது இயற்கை தேர்வு கோட்பாடு. இது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ஃபெமிலியர் ஆனதுங்க. தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னாவே சார்லஸ் டார்வின் தான். ஓகேங்களா? அப்ப 4வது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. யாருங்க சொன்னது? இங்க டாவின்சின்னு குடுத்துட்டோம். லியோனார்டோ டாவின்சின்னு குடுத்துட்டோம். ஆனா சொன்னது யாருங்க? லெமார்க். சோ அதுதான் அதுல தப்பு. ஓகேங்களா? உறுப்புகளோட பயன்பாடு, அத பயன்படுத்தாம விட்டா பயனற்று போதல். சோ இத பத்திலாம் சொன்னவரு லெமார்க். இப்ப 4வதுக்கு நேரா ஆன்சர் வந்து லெமார்க்ன்னு வந்திருக்கணும். ஓகேங்க. பன்மய நிலையில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் அன்யூப்ளாய்டி எனப்படுகிறது. நான் உங்களுக்கு கிளாஸ்லயே டெட்ராப்ளாய்டினா என்ன? யூப்ளாய்டினா என்ன? யூப்ளாய்டினா என்னன்னா, நார்மலா இருக்கிறது யூப்ளாய்டி. அந்த நார்மல்ல இருந்து கொஞ்சம் மாறி போறது அன்யூப்ளாய்டிங்க. அதாவது யூப்ளாய்டி அப்படின்னா என்ன? உடல் குரோமோசோம்கள் எல்லாமே டிப்ளாய்டு அமைப்புல இருக்கணும். 2N இருக்குது. இது இது ஒரு அதே மாரி இனச்செல்கள் எல்லாமே ஹாப்ளாய்டா இருக்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் யூப்ளாய்டி. இயல்பான குரோமோசோம் அமைப்புனா யூப்ளாய்டின்னு சொல்லுவோம். அன்யூப்ளாய்டி இயல்பிலிருந்து கூடியோ, குறைஞ்சோ இருந்தா அதுக்கு பேரு அன்யூப்ளாய்டின்னு பேருங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்கோம்? பன்மய நிலையில் பாலிப்ளாய்டு நிலையிலிருந்து ஒன்றில் அதுக்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல். அதாவது குரோமோசோம்களை இழத்தல்ன்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே சொல்லிட்டேன். யூப்ளாய்டிலிருந்து அன்யூப்ளாய்டினா என்ன? குரோமோசோம்களை ஏற்கிறதோ அல்லது இழத்தலோ. ஏற்றாலும் சரி அல்லது இழத்தாலும் சரி. இப்ப அன்யூப்ளாய்டுனா என்னவா இருக்கலாம்? 2n பிளஸ் n-ஆ இருக்கலாம். 2n பிளஸ் 2n-ஆ இருக்கலாம். அல்லது 2n மைனஸ் n-ஆ இருக்கலாம். அல்லது 2n மைனஸ் 2-ஆ இருக்கலாம். புரியுது இல்லைங்களா? இதுல எது எப்படி இருந்தாலும் இதுக்கு பேரு அன்யூப்ளாய்டி. அதாவது இயல்பற்ற ஒரு குரோமோசோம் அமைப்பு. இந்த 2n பிளஸ் n அப்படிங்கிறது தான் ட்ரைசோமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாரி 2n பிளஸ் 2 இத என்னன்னு சொல்லுவோம்? டெட்ராசோமி. 2n மைனஸ் 1. 1 குறைஞ்சு போயிடுது. 1 மட்டும் தான் இருக்கு. மோனோசோமி. 2மே குறைஞ்சு போயிருது. நல்லிசோமி. ஓகேங்களா? இதுதான் அன்யூப்ளாய்டி அப்படின்னு நம்ம சொல்றது. எஸ். வெரி குட், வெரி குட். புரியுது இல்லைங்களா? யூப்ளாய்டுனா இயல்பான குரோமோசோம் அமைப்பு. அன்யூப்ளாய்டுனா இயல்புல இருந்து கூடுதலோ, குறைவோ ஏற்பட்டா அன்யூப்ளாய்டி. இப்ப நான்மைய நிலை டெட்ராப்ளாய்டி, பாலிப்ளாய்டி எல்லாம் அன்யூப்ளாய்டியோட ஒரு வகை தான். ஓகேங்களா? ஓகேப்பா இதுல சரிம்மா. டாவின்சிக்கு வந்து அந்த மேல கொஸ்டின்ல வந்து டாவின்சிக்கு எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. டாவின்சிய தான் வந்து தொல்லுயிரியலின் தந்தை அப்படின்னு நாம சொல்லுவோம். மேலேயே சொன்னேன் இல்லைங்களா? அதனால தான் இந்த இடத்துல நான் மேல சொன்னேன் இல்லைங்களா? ஃபாதர் ஆஃப் பாலியாண்டாலஜி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஓகே. அடுத்தது குரோமோசோம்களின் ஒரு முனையில் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பினை கொண்டுள்ள குரோமோசோம்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. அதாவது ஒரு குரோமோசோமோட ஒரு முனையில
நீளமான ஒரு அமைப்பு இருந்தா அதுக்கு பேரு அந்த நீளமான அமைப்புக்கு சேட்டிலைட் அப்படின்னு பேருங்க. சோ அந்த குரோமோசோமுக்கு பேரு சாட் குரோமோசோம் அப்படின்னு பேரு. இதுல குரோமோனிமாலாம் வராது. பூத குரோமோசோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயல்பான குரோமோசோமோட அளவுல ரொம்ப பெருசா இருந்தா அந்த குரோமோசோமுக்கு பூத குரோமோசோம் அல்லது ராட்சச குரோமோசோம் அப்படின்னு பேரு. அது நம்ம 2 படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? பூத குரோமோசோம்கள் 2 படிச்சோம். யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. வெரி குட். லாம்ப்ரஸ் குரோமோசோம் படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? ஓகேங்க. சாட் குரோமோசோம் அப்படிங்கிறது. ஒரே நிமிஷம். இப்ப புக்ல 10th புக்ல இந்த லெசன் தாங்க வச்சிருக்கேன். சாட் குரோமோசோம். இது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஒரு குரோமோசோம்ல இப்படி இந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா, இந்த முனையில என்ன ஆகுதுங்க? சேட்டிலைட் அப்படிங்கிற ஒரு இணைப்பு உறுப்பு இருக்கா? ஆக்சுவலா இந்த சுருக்கத்தோட நின்னு போயிருக்கணும். இந்த இடத்துல வட்ட வடிவுல ஒரு இணைப்பு உறுப்பு இருக்குதுங்களா? இந்த இணைப்பு உறுப்புக்கு தான் சேட்டிலைட் அப்படின்னு பேரு. இந்த மாரி சேட்டிலைட் அமைப்பு இருந்தா அந்த குரோமோசோம்களுக்கு சாட் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரிங்களா? ஓகே. அடுத்தது 18வது கொஸ்டின். டிஎன்ஏ என்பது பல மில்லியன். இது நெறைய டைம் நம்ம கிளாஸ்லயே டெஸ்ட் எழுதிட்டோம். நியூக்ளியோடைடுகளால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இது நான் சொல்ல வேண்டியதில்ல நெனைக்கிறேன். ஏன்னா நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு இது எல்லாமே உங்களுக்கு நான் வித்தியாசம் சொல்லியிருக்கேன். பியூரின், பிரிமிடின்ங்கிறது நைட்ரஜன் காரங்கள். 5 கார்பன் சர்க்கரை அப்படிங்கிறது என்ன? டீஆக்ஸி ரிபோ சர்க்கரை. அப்ப நைட்ரஜன் காரமும், டீஆக்ஸி ரிபோ சர்க்கரையும் சேரும்போது தான் நியூக்ளியோசைடு உருவாகுது. அந்த நியூக்ளியோசைடோட பாஸ்பேட் மூலக்கூறு சேர்ந்தா நியூக்ளியோடைடு உருவாகுது. இதெல்லாம் பார்த்திருக்கோம் நாம. சரிங்களா? அடுத்தது பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று மனிதர்கள் எச்ச உறுப்பாக காணப்படுவதில்லை? இது பார்த்தோம்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். பித்தப்பை, கால் பிளாடர் இதுதான் வந்து எச்ச உறுப்பு கிடையாது. ஏன்னா குடல்வால் நம்ம அப்பென்டிக்ஸ், அறிவு பற்கள், நிக்டேட்டிங் சவ்வு இது எல்லாமே அதாவது இந்த உறுப்புகள் இந்த 3 உறுப்புகள்ல பித்தப்பைய தவிர மீதி 3 உறுப்புகளுமே இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இல்லனாலும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தான் அது ஒரு எச்ச உறுப்புன்னு சொல்லுவோம். ஆனா பித்தப்பை அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரியான ஒரு உறுப்பு. கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு உறுப்பு. ஓகேங்களா? அறிவு பற்கள் அப்படின்னா, நம்ம செரிமான மண்டலம் நடத்தும்போது உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? 20 வயசுக்கு மேல நம்ம உடம்புல உருவாகுற பற்களுக்கு பேரு அறிவு பற்கள். நாலேட்ஜ் டீத் அப்படின்னு பேருங்க. அந்த பற்கள் ஒரு சிலர்ல இருக்காது. ஓகேங்களா? இருக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? ஒரு நிமிஷங்க. ஓகேங்க. அடுத்தது நிக்டேட்டிங் சவ்வு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தவளைகளோட கண்கள்ல இருக்கிறது அதே அமைப்பு நம்ம கண்ணோட ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு எச்ச உறுப்பு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? குடல்வால் அப்படிங்கிறது குடல் மண்டலத்துல இருக்கிறது. நிக்டேட்டிங் சவ்வு அப்படிங்கிறது தவளையோட அந்த 3வது இமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திரை மாரி மூடிக்கும் தவளையோட கண்ல. அதே அமைப்பு நமக்கு இருந்து நாம அத பயன்படுத்தாதனால நம்ம கண்ணோட ஓரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சதை திரட்சி மாரி அப்படியே சின்னதா ஒரு சதை வந்து உருண்டு இருக்கிற மாரி கண்ணோட ஓரத்துல அந்த மூக்க ஒட்டி பார்த்தீங்கன்னா இருக்கும். சோ அந்த அமைப்புக்கு தான் நிக்டேட்டிங் சவ்வு அப்படின்னு பேரு. அடுத்தது
தற்கால மனித இனங்கள் டேஸ் பகுதியில் வாழ்ந்த முன்னோர்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்கள் ஆவர். இது ஆன்சர் ரொம்ப ஈஸி தாங்க. ஆப்பிரிக்கா. ஏன்னா, ஆ நீங்க ஆதிகால மனிதர்கள் தோன்றிய பகுதி அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவோங்க நாம? ஆப்பிரிக்கா அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப அவங்ககிட்ட இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சவங்க தான் இன்னைக்கு இருக்கிற ஹோமோ சேப்பியன்ஸ் எல்லாருமே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 21. மெண்டல் தனது ஆய்வுகளுக்காக எத்தனை வகையான பட்டாணி தாவரங்களை தேர்ந்தெடுத்தார்? அப்படின்னா, இதுல பார்த்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 7 இருந்ததுன்னா, நம்ம கவனம் ஃபுல்லா 7ல தான் போகும். நல்லா படிச்சுக்கோங்க. தனது ஆய்வுகளுக்காக எத்தனை வகையான பட்டாணி தாவரங்களை தேர்ந்தெடுத்தார்ன்னு குடுத்துட்டோம். எத்தனை வகை பண்புகள தேர்ந்தெடுத்தார்ன்னு நம்ம குடுக்கவே இல்ல. ஓகேங்களா? எத்தனை வகை பண்புகள தேர்ந்தெடுத்தார்ன்னு சொன்னா, 7 இணை பண்புகள தேர்ந்தெடுத்தார்ன்னு சொல்லுவோம். அந்த 7 இணை பண்புகள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஜோடி 7 இன்டு 2 அப்ப 14 தாவரங்கள தேர்ந்தெடுத்திருப்பாரு. ஓகேங்களா? 10த் புக்ல 34ன்னு இருக்குங்களா? 10த் புக் வச்சு தானே நானும் பார்த்தேன். சரிங்க. நான் மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கிறேன்ப்பா. அப்படி ஏதாவது இருந்தா மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். இல்ல 14 தான் கரெக்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு பண்புக்கும் ஒரு ஜோடி பண்புன்னு சொல்றோம் இல்லைங்களா? 14 தாவரங்கள் தான். அதான் கரெக்ட்டு. இருந்தாலும் நான் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறேன். அடுத்த கொஸ்டின். உருண்டையான விதைகளை கொண்ட பட்டாணி தாவரம் சுருங்கிய விதையுடைய தாவரத்தின் மேல் ஓங்குதன்மை உடையது. இது புரியுது இல்லைங்களா? எனில் ஒரு ஹோமோசைகஸ் உருண்டை விதையுடைய ஒரு தாவரத்தை ஹோமோசைகஸ் உருண்டை விதையுடைய ஒரு தாவரத்தை ஹோமோசைகஸ் உருண்டை விதைனா என்ன அர்த்தம்? 2 கேப்பிட்டல் ஆர் இருக்கிற ஜீனாக்கம் இருக்கிற ஒரு தாவரத்த சுருங்கிய விதையுடைய பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்யும்போது புதிய தாவரங்கள் உண்டாக்கும் விதைகளின் பண்பு அப்படின்னு கேட்டிருக்கும். அப்ப அனைத்தும் உருண்டை விதைகள் அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க? உருண்டையான விதையுடைய தாவரங்கள் வந்து டாமினன்ட் ஓங்குத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு சுருங்கிய விதையுடைய தாவரத்தின் மேல் ஓங்கு பண்புடையதுன்னா என்ன அர்த்தங்க? உருண்டையான விதைகள் தான் ஓங்குத்தன்மை உடையது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப அதோட ஹோமோசைகஸ் உருண்டை விதை தாவரங்கள்னு குடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. உருண்டைக்கு ஆர்ன்னு கேப்பிட்டல் ஆர் சொல்லுவோமா? அப்ப ஹோமோசைகஸ்னா 2 கேப்பிட்டல் ஆர் சேர்ந்து இருக்கிறது. சுருங்கிய விதை தாவரத்துடன் கலப்பு செய்வது அப்படின்னு சொல்லிட்டோம். சுருங்கிய விதை இருக்கணும்னா என்னவா இருக்கணும்? 2 ஸ்மால் ஆரா இருக்கணும். அப்ப இத கிராஸ் பண்ணி பாருங்க. என்ன வரும்? இந்த கட்டம் போட்டு பார்ப்பீங்க இல்லைங்களா? அப்படியே இந்த இது போட்டு பார்த்தீங்கன்னா, 2 கேப்பிட்டல் ஆர், 2 ஸ்மால் ஆர் போட்டீங்கன்னா என்ன வரும்? எல்லாமே ஒரு கேப்பிட்டல் ஆர், ஸ்மால் ஆர் இப்படியே தான் வரும். அப்ப இது எப்படி இருக்கும் எல்லாமே? உருண்டையான விதைகளுடைய தாவரங்களா தான் இருக்கும். இதுல வந்து ஒடுங்கு பண்பு வெளிப்படாது இல்லைங்களா? ஓகேங்களா? அப்ப எல்லாமே ஓங்கு பண்புடைய தாவரங்களா தான் இருக்கும். அதனால தான் எல்லாமே உருண்டை விதைகள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். ஓகேப்பா. அந்த 34 வகைக்குட்பட்ட 10,000 தாவரங்கள் அப்படிங்கிறது வேற. ம். சரி நான் சொல்றேன். அடுத்தது. பின்வரும் எந்த மரபு பண்பு பினைல் கீட்டோனூரியா நோய்க்கு காரணமாகிறது? பினைல் கீட்டோனூரியா இது சாதாரணமான ஒரு கொஸ்டின் தான். நம்ம இதுலயே வந்து உங்களுக்கு நோட்ஸ்லயே வந்து இது ஒரு உடல் சார்ந்த ஒடுங்கு ஜீன் குறைபாடு. அவ்வளவுதான் நான் உங்களுக்கு குடுத்திருப்பேன். இது இன்னும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பினைல் கீட்டோனூரியா அப்படிங்கிறது ஒரு மரபியல் நோய். ஒடுங்கு ஜீன்னால வருதா? ஓங்கு ஜீன்னால வருதான்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹண்டிங்டன் கொரியா நம்ம படிக்கிறதுலயே அந்த ஒண்ணு தான் ஓங்கு ஜீன் குறைபாடுன்னு படிப்போம். மத்தது எல்லாமே ஒடுங்கு ஜீன் குறைபாடு தான். அதனால கண்ண மூடிட்டு நீங்க ஒடுஜீன் குறைபாடு. உடல் சார்ந்ததா இனம் சார்ந்ததா அப்படின்னா, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு 2, 3 நோய்கள தவிர மீதி எல்லாமே உடல் சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இது அப்படியே தான் நான் உங்களுக்கு குடுத்திருப்பேன். இது உடல் சார்ந்த ஒடுங்கு ஜீன் குறைபாடு தான்.
அண்ட் பினைல் கீட்டோனூரியா அப்படின்னா நூரியா அப்படிங்கிறது என்ன? இந்த இடத்துல சிறுநீர் யூரியா அப்படிங்கிறது கிடைக்கும். பினைல் கீட்டோன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் ஒருத்தரோட சிறுநீர் வழியா வெளியில போறது. அதத்தான் பினைல் கீட்டோனூரியா அப்படின்னு நாம சொல்லுவோம். இது வந்து ஒரு மரபு குறைபாடு. பரம்பரையா கடத்தப்படுற ஒரு மரபு குறைபாடு. ஓகேங்களா? ஓகேப்பா. இது வந்து 10th புக்ல இருக்கான்னு கேட்டீங்க. நம்ம 10th புக்ல இது இல்லப்பா இந்த கொஸ்டின். இருந்தாலும் மரபியல் டாபிக்ல நான் நடத்தியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இத நான் உங்களுக்கு குடுத்தேன் அவ்வளவுதான். நம்ம புக்ல பினைல் கீட்டோனூரியாங்கிறது ஒரு இதா இல்ல. அடுத்தது மெண்டலின் மரபியல் கோட்பாடுகள் எதனை அடிப்படையாக கொண்டவை அப்படின்னா, மரபியல் கோட்பாடு முழுக்க முழுக்க எத அடிப்படையா கொண்டதுதான்? பாலின பெருக்கத்தை அடிப்படையா கொண்டதுதான். ஏன்னா உடல் இனப்பெருக்கம், பாலில்லா இனப்பெருக்கம்லாம் இருந்தா வேறுபாடுகளை ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்ப வேறுபாடுகளோட புதிய சந்ததி உருவாக்கப்படணும்னா பால் இனப்பெருக்கம் தான். அதனாலதான் இவரோட மரபியல் கோட்பாடுகள் எல்லாமே பால் இனப்பெருக்கத்தை அடிப்படையா கொண்டது. அடுத்தது 2 ஹெட்டிரோசைகஸ் தாவரங்களை நாம் கலப்பு செய்யும் போது எத்தனை ஹெட்டிரோசைகஸ் புதிய தாவரங்கள் உருவாகும் அப்படின்னு கொடுத்திருக்கோம். இதுல 4ல 3 பங்கு தாவரங்கள். இது நீங்க போட்டு பார்த்திருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அப்படியே நீங்க போட்டு மட்டும் பாருங்க. 2 ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னா மாறுபட்ட 2 ஹெட்டிரோசைகஸ் தாவரங்களை, அதாவது 2 ஹெட்டிரோசைகஸ் தாவரங்கள். டிடி இன்ட்டு டிடி. இது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஒரு பண்பு கலப்புல போட்டிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? இது ஒரு ஹெட்டிரோசைகஸ் தாவரம். இது ஒரு ஹெட்டிரோசைகஸ் தாவரம். ஹெட்டிரோசைகஸ்னா என்ன? 2 மாறுபட்ட வேறுபட்ட 2 அல்லீல்கள் சேர்ந்து ஒரு பண்பை தீர்மானிக்கிறது. ஓகேங்களா? இப்ப இத போட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க புறத்தோற்ற விகிதமே என்ன படிச்சிருக்கோம்? 3:1 அப்படின்னு படிச்சிருக்கோமா? 4 தாவரங்கள்ல 3 தாவரங்கள் என்னவா இருக்குங்க? நெட்டை தாவரங்களா இருக்கும். அப்படிதான் நம்ம பார்த்திருப்போம். இல்லங்க. ஒரே நிமிஷம். நெட்டை தாவரங்களா உருவாகும். ஆனா அதுல ஹெட்டிரோசைகஸ் எத்தனைன்னு தானே நம்ம கேட்டிருக்கோம். ஓகேங்க. இது 4ல 2 பங்குன்னு வரணுங்க. நான் தான் மாத்தி குடுத்துருவேன். 4ல 3 பங்குன்னு வராது. ஒண்ணு ஆன்ஸர மாத்திக்கணும். இல்லன்னா கொஸ்டின மாத்திக்கணும். கரெக்ட். 50% 50%ங்கிறது தான் கரெக்ட் இதுல. 50% தாங்க இதுக்கு ஆன்ஸர். சாரி, நான் தான் மாத்தி குடுத்துட்டேன். இது 10th புக்ல டைரக்ட்டாலாம் இல்லப்பா. இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு கொஸ்டின நானே கிரியேட் பண்றது தான். ஓகேங்களா? இதுக்கு ஆன்ஸர் வந்து ஏ தான் ஆன்ஸர். ஐம்பது சதவீதம் தான். சரிங்க. அடுத்த கொஸ்டின். 2 ஒரே மாதிரியான அல்லீல்களை பெற்றுள்ள தனித்த உயிரிகள். ஹோமோசைகஸ். சோ ஒரே மாதிரியான அல்லீல்கள் இருந்தாவே அது என்னன்னு சொல்லிருவோம்? ஹோமோசைகஸ் தான் சொல்லுவோம். ஹெட்டரோசைகஸ்னா மாறுபட்டது. அடுத்து வட்டார இன தாவரவியல் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருங்க? கார்ஸ்பெர்கர். இதெல்லாம் புக்ல டைரக்ட்டா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினா இருக்கு. எத்னோபாட்னி அப்படின்னு சொன்னாவே கார்ஸ்பெர்கர் தான். வட்டார இன தாவரவியல். ஓகேங்களா? தொல் தாவரவியல் யாரு? இந்திய தொல் தாவரவியலின் தந்தை யாரு? இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாடு. ரொனால்ட் ராஸ் யாரு? மலேரியா நோய் பரவலை விளக்கியவர். ஹியூகோ டிவிரிஸ் யாரு? மரபியல்ல திடீர் மாற்றத்தை கண்டுபிடிச்சவர். இது படிக்கும்போது இது எல்லாமே நீங்க சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது
தொல்லுயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் தற்போதைய முறை. அதாவது பழங்காலத்துல தொல்லுயிர் படிவங்களா மாறிப்போன உயிரினங்களோட வயது. சோ எந்த எந்த காலத்துல அது வந்து தொல்லுயிர் படிவம் மாற ஆரம்பிச்சது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ரேடியோ கார்பன் மெத்தட். இது எல்லாமே வந்து நீங்க கெமிஸ்ட்ரிலயும் படிச்சிருப்பீங்க. சாரி பிசிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. நமக்கு இதுலயும் நான் குடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா? C14 அப்படின்னு C14 முறை அப்படின்னு இருக்கும். C14 அப்படின்னு தான் படிச்சிருப்பீங்க. ரேடியோ கார்பன் அப்படின்னு சொன்னா. ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் கூற்றுகளை காண்க. பறவைகள் ஊர்வனவற்றிலிருந்து தோன்றின. கரெக்ட்டுங்க. பறவைகள் வந்து ஊர்வனவற்றிலிருந்து உருவானதுதான். சோ அதுதான் நமக்கு பாருங்க முதுகெலும்பிகளோட வகுப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகுப்புகள் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் மீன்கள். மீன்கள்ல இருந்து அடுத்தது டெவலப் ஆனது இருவாழ்விகள். இருவாழ்விகள்ல இருந்து கொஞ்சம் மேம்பாடு அடைஞ்சது ஊர்வன. ஊர்வனல இருந்து மேம்பாடு அடைஞ்சது தான் பறவைகள். அடுத்த மேம்பாடு தான் யாருங்க? பாலூட்டிகள். அப்போ ஊர்வனவற்றில இருந்து தான் பறவைகள் தோன்றுச்சுங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரிகள் மற்றும் ஒரே பெற்றோரின் இளம் சந்ததிகள் ஆகியவற்றுக்கிடையே காணும் வேறுபாடுகள் மாறுபாடுகள் எனப்படுகின்றன. ஒரே சிற்றினத்துல பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்? வேரியேஷன், மாறுபாடுன்னு சொல்றோம் அப்படிங்கிறது. கரெக்ட்டுங்க. இப்ப நம்ம பெற்றோருக்கும் நமக்கும் இடையில இருக்கிற உருவ வேறுபாடுகளோ, பண்பு வேறுபாடுகளோ இதுக்கு தான் என்ன பேருங்க? மாறுபாடுகள்னு பேரு. இந்த மாறுபாடுகளை உருவாக்குறது தான் எதுன்னு சொல்லியிருக்கோம்? செல் பகுப்புல மியாசிஸ் செல் பகுப்புல பாக்கெட்டின் அதுல குறுக்கே கலத்தல் அந்த ஸ்டேஜ் மூலமா இந்த மாறுபாடுகள் உருவாகும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது சுய படைப்பு கோட்பாட்டின்படி உயிரற்ற பொருட்களிலிருந்து தன்னிச்சையாக உயிர்கள் தோன்றின. ஓகேங்களா? சோ இதுதாங்க பயோஜெனிசிஸ் அப்படின்னு இதுக்கு பேர். அதாவது உயிரில்லாத ஒரு பொருள்ல இருந்து உயிர் மூலக்கூறுகள் உருவாச்சு அப்படின்னு சொல்றது. அதனாலதான் பயோஜெனிசிஸ் அப்படின்னா உயிரினங்கள்ல இருந்து தான் மத்த உயிர் தோன்றுச்சு அப்படிங்கிறது. உயிரற்ற பொருட்கள்ல இருந்து உயிரினங்கள் தானா தோன்றுச்சு அப்படிங்கிறது பயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இது சரி. அடுத்தது செயல் ஒத்த உறுப்புகள். அதாவது அனலோகஸ் உறுப்புகள் என்பவை. அனலோகஸ் உறுப்புகள் அப்படின்னா என்ன? பார்க்கிறதுக்கும் விசிபிளாவும் அதோட ஆக்டிவிட்டி செயலும் ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு பேரு அனலோகஸ் உறுப்புகள் அப்படின்னு பேருங்க. சரிங்களா? அதே மாதிரி செயலொத்த உறுப்புகள் அப்படின்னா என்னங்க அது? சரி, செயலொத்த உறுப்புகள் தான் நான் இப்ப குடுத்திருக்கேன். பார்க்கவும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி பணிகளை செய்யக்கூடியது. அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னா என்ன? பார்க்கிறதுக்கு வெவ்வேறையா இருக்கும். பணிகளும் வெவ்வேறா இருக்கும். பார்வைக்கு மற்றும் செயல் 2மே ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு பேரு அமைப்பொத்த உறுப்புகள் அல்லது அனலோகஸ் உறுப்புகள் அப்படின்னு பேருங்க. ஓகேங்களா? இது நம்ம புக்ல இருக்கிற டைரக்ட் தான். டைரக்ட்டா இருக்கிறது தான். ஓகேங்க. செரிமான மண்டலம், மரபியல் இதெல்லாம் பிடிஎஃப் வேணுங்களா? ஓகேப்பா. இப்ப செயலொத்த உறுப்புகள் அப்படின்னா, ஒரு பறவை, பூச்சி, வௌவால் இதோட இறக்கைகள்லாம் வந்து செயலொத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கிறதுக்கு ஒரே மாரி இருக்கும். செயலும் ஒரே மாதிரி இருக்கும். அதே வந்து நீங்க அனலோகஸ் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலூட்டிகளோட முன்னங்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாலூட்டிகளோட முன்னங்கால்லாம் பார்த்தீங்கன்னா, பார்வைக்கு, செயல் இது எல்லாமே வெவ்வேற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட். பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது? ஓகேப்பா. இது புக் பேக் கொஸ்டின் தாங்க. இதுல எது எது தொல்பொருள் வல்லுநர்கள் ஆய்வுக்கு பயன்படுது? இது எல்லாமே தான். கருவியல் சான்றுகள், தொல்லுயிரியல் சான்றுகள், எச்ச உறுப்பு சான்றுகள் இது எல்லாமே தான் வந்து தொல்பொருள் ஆய்வுக்கு எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட். பொறுத்துக. ஆட்டோசோம்கள். ஆட்டோசோம் அப்படின்னா எது? 22 ஜோடி குரோமோசோம்கள். என்ன உடல் குரோமோசோம்கள். இருமய நிலை. டிப்ளாய்டுனா என்ன? 2n. இதெல்லாம் பார்த்தோன்னே ஈஸியா போட்டுடலாம். அல்லோசோம்கள்னா எது? 23வது ஜோடி குரோமோசோம்கள். டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ட்ரைசோமி. இது மறுபடியும் ரிப்பீட் ஆயிருச்சு. இருபண்பு கலப்பு அப்படிங்கிறது 9:3:3:1. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து
சி. அடுத்த கொஸ்டின். டிஎன்ஏவின் முப்பரிமாண அமைப்பினை முதலில் வெளியிட்டவர்கள். வாட்சன் மற்றும் கிரிக். நாம இதுல படிக்கும்போது எப்பவுமே நம்ம நோட்ஸ்ல கூட இரட்டை சுருள் அமைப்பினை விளக்கியவர்கள் அப்படின்னு மட்டும்தான் படிச்சிருப்போம். ஸோ இப்பதான் ஃபர்ஸ்டா வந்து இந்த கொஸ்டின் சரி நான் அதை பார்த்துட்டு தான் இந்த வார்த்தை நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்ததே இல்லை. ஓகேங்களா? அதனாலதான் கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி கொடுத்தேன். சேம் அதே தான். டிஎன்ஏவோட இரட்டை சுருள் அமைப்பு விளக்குனான்னு சொன்னாலும் சரி, முப்பரிமாண அமைப்பினை விளக்கியவர்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே வாட்சன் மற்றும் கிரீக் தான். பீடில் மற்றும் டாட்டம் யாருங்க? ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை நியூரோஸ்போரா பூஞ்சை மூலமா நிரூபிச்சவங்க. ஓகேங்களா? ஸ்லைடன் மற்றும் ஸ்வான் யாரு? செல் கொள்கையை வெளியிட்டவர்கள். கொஸ்டின் நம்பர் 31க்கு தான் டி ஆன்சர் பா சொல்லிட்டேன். இது எல்லாமே வந்து தொல்பொருள் வல்லுநர்களோட ஆய்வுக்கு பயன்படக்கூடியதுதான். அடுத்தது இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் 34 ஆம்ஸ்ட்ராங். நம்ம புக்ல வந்து இல்லைன்னா 3.4 நானோமீட்டர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதுதாங்க. இதுதான் வந்து 3.4 நானோமீட்டர் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? டிஎன்ஏவோட அதாவது ஒரு இடத்துல சுழல ஆரம்பிச்சு ஒரு சுற்றம் முழுசா முடிக்கிற வரைக்கும் இருக்கிற நீளம். இந்த இடத்துல வந்து வந்து சுழல ஆரம்பிக்குது. இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க? ஒரு சுற்றம் முழுசா முடிச்சிருக்குது. அப்ப முழுமையா ஒரு சுற்றும் போது அதோட நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3.4 நானோமீட்டர். அதைத்தான் 34 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அடுத்தது ஒய் குரோமோசோமை பெற்றிராத ஒரு மனிதன். சோ என்ன பண்பு இருக்கும்? மல்ட்டுத்தன்மை உடையவர், ஆனால் ஆண் தன்மையை வெளிப்படுத்துவார். ஒய் குரோமோசோம் இல்லைனாலே மேல் கேரக்டர் வராது. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் விட்டுட்டு வந்துட்டேனா? சரி இருங்க மேல பாக்குறேன். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் நீங்க டெலிட் பண்ணிடலாம். ஒய் குரோமோசோம் இல்லைனாவே மேல் கேரக்டர் வரவே வராதுங்க. ஆண் பெண் தன்மையை வெளிப்படுத்துவார். ஏன்னா மேல் கேரக்டரே வராதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் என்னங்க? எப்போதும் பெண் தன்மையை வெளிப்படுத்துவார். ஒய் குரோமோசோம் இல்லாதவங்க பெண் தன்மையை தான் வெளிப்படுத்துவாங்க. ஓகேங்களா? இல்லையப்பா எல்லா கொஸ்டின் தான் வரிசையா சொல்லிட்டு வந்திருக்கேனே. 20 ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏ மூலக்கூறோட விட்டம். நீங்க அந்த பிக்சர்ல பாக்கலீங்களா? இந்த விட்டம் இருக்கு இல்லைங்களா? இந்த சுருள் 2 சுருள் இருக்குது இல்லைங்களா? இது நடுவுல இருக்கிற அந்த விட்டம் டயாமீட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் 20 ஆம்ஸ்ட்ராங். இது வந்து ஒரு சுருள் வந்து ஒரு முறை சுழலும் போது அதோட மொத்த நீளம் இங்கிருந்து இந்த லைன் போட்டிருக்காங்க இல்லைங்களா? இங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க சுழல ஆரம்பிக்குது. ஒரு சுழல் எங்க முடியுது? இந்த இடத்தோட முடியுது. அதோட நீளம் தான் 34 ஆம்ஸ்ட்ராங். 20 ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இந்த சுருளுக்கு 2 சுருளுக்கும் இடையில இருக்கிற இந்த விட்டம். அதுதான் 20 மூலக்கூறு விட்டம் அப்படின்னு சொன்னா தான் 20 ஆம்ஸ்ட்ராங். குழப்பிக்காதீங்க 2யும். ஓகேங்க. அடுத்தது ஹோமோசைக்கஸ் ஒடுங்குத்தன்மை கொண்ட ஒரு தாவரத்தினை ஒரு ஹெட்டிரோசைக்கஸ் தாவரத்துடன் கலப்பு செய்யும் நிகழ்வு. சோதனை கலப்பு டெஸ்ட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல வந்து ஹோமோசைக்கஸ் ஒடுங்குத்தன்மைனா என்ன? பியூரான ஒடுங்கு பண்புடைய பெற்றோர். தூய கலப்பற்ற ஒடுங்கு பண்பு பெற்றோர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹெட்டிரோசைக்கஸ் தாவரத்துடன் கலப்பு செய்யும் நிகழ்வு. ஹெட்டிரோசைக்கஸ்ங்கிறது தான் என்னதுங்க? ஒரு கலப்புயிரி. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஒரு கலப்புயிரியை தூய ஒடுங்கு பண்பு பெற்றோருடன் கலப்பு செய்யற முறைக்கு பேரு சோதனை கலப்பு டெஸ்ட் கிராஸ். அதோட விகிதம் கூட 1:1ன்னு வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? பிற்கலப்புனா என்ன? ஒரு கலப்புயிரிய தூய ஒடுங்கு பண்பு அல்லது ஓங்கு பண்பு. தூய ஏதோ ஒரு பெற்றோர் தாவரத்தோட கலப்பு செஞ்சா அதுக்கு பேரு பிற்கலப்பு. ஒரு பண்பு கலப்புனா நெட்டை குட்டைங்கிற அதாவது தண்டின் உயரம்ங்கிற ஒரு பண்பை மட்டும் எடுத்துட்டு கலப்பு பண்ணா ஒரு பண்பு கலப்பு. டைஹைபிரிட் கிராஸ்னா என்ன? டைஹைபிரிட் கிராஸ்னா விதையோட நிறம், விதை வடிவம். இது 2யும் எடுத்துட்டு கலப்பு செஞ்சா அதை டைஹைபிரிட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்ங்க. அல்லோசோம்கள் என்பவை. அல்லோசோம்கள்னா என்னங்க? இன குரோமோசோம்கள். பால் அதாவது செக்ஸ் குரோமோசோம்ஸ். இதைதான் அல்லோசோம்கள்னு சொல்லுவோம். இது நிறைய டைம் நாம பார்த்துட்டோம். அடுத்தது
எந்த ஒன்று உயிரிகளை கலப்பு பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று உயிரிகளை கலப்பு செய்யும் போது பெறப்படும் கலப்பின வாய்ப்புகளுக்கான அல்லீல்களை காண்பிக்கிறது. இத பார்க்கும்போதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. புன்னட் கட்டம் தான். மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து மேத்ஸ்ல பயன்படக்கூடியதுங்க. சும்மா ஆப்ஷனுக்காக தான் வச்சேன். புன்னட் கட்டம். நாம அந்த கட்டம் போட்டு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அதேதான். அடுத்தது எந்த குரோமோசோம் இணையின் போது ஆண் குழந்தை உருவாகிறது? இது நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே மேல நம்ம பார்த்துட்டோம். அதனால இது பிரச்சனை இல்ல. பெண்ணிடமிருந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம், ஆணிடமிருந்து ஒரு ஒய் குரோமோசோம். எந்த வகையிலயும் இது மாறாது. ஓகேங்களா? அடுத்து தக்கன பிழைத்தல் என்ற கருத்தை முதலில் வெளியிட்டவர் யாருங்க? டார்வின் தான். சார்லஸ் டார்வின். இயற்கை ஏன்னா இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாருங்க? இயற்கை தேர்வு கோட்பாட்டையே வெளியிட்டிருப்பாங்க. இப்ப தக்கன பிழைத்தல் அப்படின்னா என்ன? பூமியோட மாறி வரக்கூடிய ஒவ்வொரு சூழலுக்கும் தன்னை தகவமைச்சுக்கிற உயிரிகள். சூழல் எப்படி மாறினாலும் அந்த சூழலுக்கு தகுந்த மாரி தன்னை மாத்திட்டு உயிர் வாழ பழகிக்கொள்ற உயிரிகளுக்கு தான் டக்குன்னு பிழைக்கும் உயிரிகள் அப்படின்னு பேருங்க. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதேதான். ஓ! கொஸ்டின் மாறி இருக்குதுங்களா? சாரிங்க. நான் வந்து இது நான் அனுப்பிச்சது. இன்ஸ்டிடியூட்ல இருந்து கொஸ்டின் ஆர்டர் வேணா கொஞ்சம் மாத்திருப்பாங்க. செட்டிங்ஸ்ல வேணா மாத்திருப்பாங்க ஒரு வேள. ஆர்டர் வேணா கொஞ்சம் மாறி இருக்கலாங்க. ஆனா இதே கொஸ்டின் தான். 50 கொஸ்டின் சேம் தான். இது வந்து நான் சிஸ்டத்துல டைப் பண்ணது. அங்க ஏதாவது ஆர்டர் மாறி இருக்கலாம். நெக்ஸ்ட் டிஎன்ஏவில் காணப்படும் சர்க்கரை. என்ன சர்க்கரை? பென்டோ சர்க்கரை. 5 கார்பன் சர்க்கரை. டிஆக்ஸிரிபோ சுகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப 5 கார்பன் சர்க்கரை தான் இதுல இருக்கிறது. சைலுலோஸ், ஹெப்டுலோஸ் இது எல்லாமே வந்து பிளான்ட்ஸ்ல படிக்கும்போது நம்ம படிப்போம். இதெல்லாம் இந்த ஒளிச்சேர்க்கை இதெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? அத டெப்த்தா போகும்போது இதெல்லாம் வரும். ஹெக்சோஸ் அப்படின்னா 6 கார்பன் சர்க்கரை. சங்கீதா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்கம்மா. தெரியாம பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல. ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவதுன்னா சேட் பண்ணுங்க. பென்டோஸ் அப்படிங்கிறது 2 சர்க்கரையை குறிக்கும். ரிபோ சுகர், டிஆக்ஸிரிபோஸ். 2ம் சேர்ந்தது தான் பென்டோஸ் சர்க்கரை. இது டிஎன்ஏன்னா என்ன சொல்லுவோம்? டிஆக்ஸி ரிபோ சுகர். ஓகே. அடுத்தது உயிரினங்களின் பதப்படுத்தப்பட்ட தடயங்கள். எப்படி சொல்லுவோம் நாங்க? படிமங்கள்னு தான் சொல்லிருவோம். ஃபாசில்ஸ். ஓகேங்களா? பதப்படுத்தப்பட்ட தடயங்களுக்கு படிமங்கள், ஃபாசில்ஸ்ன்னு தான் பேரு. இந்த எஞ்சியவை ரிமைன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப இன்னைக்கு வந்து இந்த கீழடி அகழாய்வு இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அங்க நமக்கு கிடைக்கிறதெல்லாம் தான். அங்க உயிரினங்களோட சிதைவு கிடைச்சா அத படிமங்கள்னு சொல்லுவோம். அதுவே வந்து டோட்டலா அழிஞ்சு போய் ஏதாவது சின்ன சின்ன கை எலும்புகள், கால் எலும்புகள் இப்படி மட்டும் கிடைச்சா அதத்தான் ரிமைன்ஸ் எஞ்சியவை அப்படின்னு சொல்லுவோம். சிதைந்தவை. முழுசா சிதைஞ்சு போச்சு. அத எதுவுமே ரிசர்ச்க்கு நம்ம பயன்படுத்தவே முடியலன்னா, அத டிக்கே அல்லது சிதைந்தவைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பறவைகளின் சிறகுகள். பறவைகளோட சிறகுகள் அப்படிங்கிறது, பறவைகளோட முன்னங்கால்களின் மாற்றுரு. ஓ! கொஸ்டின் உங்களுதுல மாறலையாப்பா? இல்லையே வேற யாருக்கும் அந்த பிரச்சனை வரலையேப்பா? உங்களுது ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருக்கான்னு பாருங்கம்மா. சங்கீதா. மத்த எல்லாத்துக்குமே கொஸ்டின் கரெக்ட்டா டிஸ்ப்ளே ஆகுது இல்லல்லங்க? மெண்டல் வந்து ஜெனடிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் மரபியல் ஆய்வுகள் எல்லாமே கார்டன் பி தான். தோட்டப்பட்டாணில தான். ஓகே, ஓகேப்பா. ஓகே. சங்கீதா கொஞ்சம் செக் பண்ணிக்கங்கப்பா. பறவைகளோட சிறகுகள்ங்கிறது முன்னங்கால்களோட மாற்றுரு. டிஎன்ஏ நியூக்ளியோடைடு இவற்றால் உருவாக்கப்பட்டது. எதனால உருவாக்கப்பட்டது? நம்ம படிச்சதே தான். நைட்ரஜன் காரங்கள். அதாவது பியூரின், பிரிமிடின்ங்கிற நைட்ரஜன் காரங்கள், டிஆக்ஸி ரிபோ சர்க்கரைங்கிற பென்டோ சர்க்கரை, கூட பாஸ்பேட் தொகுதி. இதெல்லாம் சேர்ந்து உருவாகுனது தான் ஒரு நியூக்ளியோடைடு. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அடினைனும் அதாவது நைட்ரஜன் காரங்கள்ல ஒரு அடினைனும், ஒரு டிஆக்ஸி ரிபோ சர்க்கரை இது 2யும் சேர்த்தோம்னா நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியோசைடோட பாஸ்பேட் தொகுதி சேர்ந்தா அதுதான் என்னவா மாற்றம் அடையுதுங்க? நியூக்ளியோடைடா மாற்றம் அடையுது. அடுத்து 45 ஆர்என்ஏ கீழ்க்கண்ட ஒன்றினை பெற்றுள்ளதால் டிஎன்ஏடமிருந்து மாறுபடுகின்றன. டிஎன்ஏல இருக்கிற எந்த ஒண்ணு ஆர்என்ஏல டிஃபர் ஆயிருக்கும்? இதுல டிஃபரெண்டா இருக்கிறது யுராசில்.
ஓகேங்க. அதுதான் கொஞ்சம் ஆர்டர் மாறிக்கலாங்க. அந்த நம்பர் வந்து சீரியல் நம்பர் கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஏன்னா, அவங்க வந்து அலைன்மென்ட்க்காக கொண்டு வந்திருப்பாங்க. யுராசில் தான். ங்களா? இப்ப நீங்க டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பியூரின் என்னென்ன இருக்கும்? பிரிமிடின் என்ன இருக்கும்? டிஎன்ஏல இருக்கிற பியூரின் எது எதுங்க இருக்கும்? அடினைனும், குவானைனும் இருக்கும். அதே பிரிமிடின்னு சொன்னா டிஎன்ஏல என்ன இருக்கும்? டிஎன்ஏல பிரிமிடின் என்னென்னங்க இருக்கும்? வெரி குட். தையமின் அண்ட் சைட்டோசின் அப்படி இருக்கும். ஸோ இதுல மட்டும் அதுக்கு பதிலா யுராசில் இருக்கும். ஓகேங்களா? ஆர்என்ஏல அதுக்கு பதிலா தான் யுராசில் இருக்கும். ஓகேங்க. அடுத்தது டி விரிஸ் வெளியிட்டது. ஹியூகோ டி விரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவர் வெளியிட்டது என்னங்க? திடீர் மாற்ற கோட்பாடு. இது ஏற்கனவே நாம பார்த்துட்டோம். ஓகேங்களா? குறுக்கே கலத்தல் கோட்பாடு இதெல்லாம் வந்து இதெல்லாம் இல்லைங்க. சிற்றினமாதல் கோட்பாடு. சிற்றினமாதல் கோட்பாடெல்லாம் வந்து டார்வின் வந்து சொன்னதுதான். சிற்றினமாதல் கோட்பாடெல்லாம். இயற்கை தேர்வு கோட்பாடும் டார்வினால வெளியிடப்பட்டது தான். இந்த ஜீன் என்ற சொல்லினை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜோஹன்சன். ஜோஹன்சன். ஓகேங்களா? அங்க எம் வரக்கூடாது இங்கிலீஷ்ல. ஜீன் அப்படிங்கிற அதாவது மரபியல் ஆய்வுகள மென்டல் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருந்தாலும், அந்த ஜீன் அப்படிங்கிற வார்த்தைய முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுனது ஜோஹன்சன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். இப்போ வாட்சன் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஜீன்க்குள்ள இருக்கிற வாட்சன், கிரிக் 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேருமே வாட்சன் அண்ட் கிரிக் 2 பேரும் சேர்ந்து ஜீன்க்கு உள்ள இருக்கிற டிஎன்ஏ ஓட ஸ்ட்ரக்சர பத்தி சொல்லியிருப்பாங்க. பீடில் தான் முன்னாடியே சொல்லிட்டோம். பீடில், டாட்டம் 2 பேரும் ஒரு ஜீன், ஒரு நொதி கோட்பாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்க ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் தான்ப்பா. அதாவது இனப்பெருக்க ஹார்மோன்கள், அட்ரீனல் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் இது எல்லாமே ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் தான். இன்சுலின் அப்படிங்கிறது ஸ்டீராய்டு ஹார்மோன் அல்ல. அடுத்தது மாறுபட்டுள்ளதை காண்க. பீனைல் கீட்டோனூரியா மேலேயே பார்த்துட்டோம். உடல் குரோமோசோம் சார்ந்தது. சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னாலும் இதுவும் உடல் குரோமோசோம் சார்ந்தது தான். ஏன்னா ஆர்பிசியோட வடிவத்த பாதிக்குது இல்லைங்களா? கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது பால் குரோமோசோம் சார்ந்தது. அல்பினிசம் அப்படிங்கிறது பால் குரோமோசோம் சார்ந்தது அல்ல. உடல் குரோமோசோம் சார்ந்தது. அதனால தான் இது ஒண்ணு தான் தப்பு. ஓகேங்களா? அதனால இது மாறுபட்டது. அல்பினிசம்ங்கிறது தோல்ல இருக்கிற மெலனின் நிறமிகள் சார்ந்த ஒரு குறைபாடு. So அதனால அல்பினிசம் அப்படிங்கிறது உடல் குரோமோசோம் சார்ந்தது தான். ஓகேங்க. பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று அன்யூப்ளாய்டி அல்ல. இது ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா? 2என்கிறது டிப்ளாய்டு நார்மலா இருக்கிறது. யூப்ளாய்டி. ஸோ இது மட்டும் அன்யூப்ளாய்டில வராது. அடுத்து மென்டல் கீழ்க்கண்ட எந்த தாவரத்தில் மரபியல் ஆய்வுகளை மேற்கொண்டார்? தோட்டப்பட்டாணி, கார்டன் பீ. இதுல வந்து காட்டுப்பட்டாணி வைல்டு பீ. இது வந்து யாருமே யோசிக்கவே வேண்டாம். சும்மா இது ஆப்ஷனுக்காக மட்டும் தான் நான் வச்சேன். இவர் வந்து முழுக்க முழுக்க தோட்டப்பட்டாணி தாவரத்துல தான் மரபியல் ஆய்வுகள இவர் மேற்கொண்டிருப்பார். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 41. 41ங்கிறது டிஎன்ஏவில் காணப்படும் சர்க்கரை. அந்த கொஸ்டின கேட்கிறீங்களாப்பா? ஓகேப்பா. டிஎன்ஏவில காணப்படுற சர்க்கரை அப்படின்னா, பென்டோஸ் சுகர்ன்னு சொல்லுவோம். நம்ம உணவியல் டாபிக்லயே படிச்சிருப்போம் இல்லைங்களா? பென்டோஸ் சர்க்கரை அப்படின்னா 5 கார்பன் சர்க்கரை. பென்டோஸ் ரிபோ சர்க்கரை, டிஆக்ஸி ரிபோ சர்க்கரை. இது 2ம் சேர்ந்தது தான் பென்டோஸ் சர்க்கரை. உங்களுக்கு ஜெனரலா கொஸ்டின்ல வந்து மரபு மூலக்கூறுகளில் காணப்படும் சர்க்கரை வகைன்னு குடுத்தா, பென்டோஸ் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ல இருக்கும். இது வந்து பழைய ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் எடுத்தேன் இந்த கொஸ்டினே நான். டிஎன்ஏவில் காணப்படும் இங்க வந்து மரபு மூலக்கூறுன்னு குடுக்காம, டிஎன்ஏ மூலக்கூறில் உள்ள சர்க்கரை அப்படின்னே குடுத்து அங்க வந்து பென்டோஸ் சர்க்கரைன்னு குடுத்துட்டாங்க. ஸோ, அதனால இங்க டைரக்ட்டா நமக்கு வந்து டிஆக்ஸி ரிபோ சர்க்கரைன்னு இல்லாததுனால பென்டோஸ் சர்க்கரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஹெக்சோஸ் அப்டின்னா 6 கார்பன் சர்க்கரை. ஹெக்ஸானா 6ன்னு உங்களுக்கு தெரியும். 6 கார்பன் சர்க்கரை அதாவது குளுக்கோஸ குறிக்கும். ஓகேப்பா.
கொஸ்டின் நம்பர் 48. என்விரான்மென்ட் அண்ட் ஈக்காலஜி, மரபியல், பரிணாமம் இதெல்லாம் நோட்ஸ் வேணுங்களா? எந்த கிளாஸ்ப்பா? ரிவிஷன் கிளாஸா நீங்க? இல்ல ரிவிஷன் கிளாஸ்க்கா? ஓகேப்பா. இந்த டாபிக். ஜெனடிக்ஸ், ஈக்காலஜி, பரிணாமம். ஓகேப்பா. நானு அனுப்ப சொல்றேன் உங்களுக்கு. பி பேட்ச்க்கு ஜெனடிக்ஸ் வேணுங்களா? சரிங்க. நான் வந்து எஃப் கிளாஸ்க்கு இன்னும் செல் பகுப்பு இதெல்லாம் கொஞ்சம் எடுப்பேன். மரபியல்லாம் ஆல்ரெடி நடத்திட்டேன்னு நெனைக்கிறேன். மரபியல் நடத்தியாச்சாங்க? இன்னொரு டைம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டெஸ்ட் டாபிக்ங்க. நான் சொல்லிர்றேன். நெறைய பேர் உங்களுக்கு டைம் ஆயிருக்கும். டிஃபன் ரெடி பண்றதுக்குலாம். அடுத்த டெஸ்ட் டாபிக் வந்து சுற்றுச்சூழல் அறிவியல். என்விரான்மென்ட் ஈக்காலஜி. நான் உங்களுக்கு மெட்டீரியல் அத அனுப்ப சொல்லிர்றேன். ஸ்கூல் புக்லயும் கொஞ்சம் பாருங்க. அதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10த் புக்ல கூட இருக்கு. லாஸ்ட் லெசனா இருக்கும் 10த் புக்ல. புக்லயும் பாருங்க. சுற்றுச்சூழல் அந்த டாபிக் மட்டும் ஒரு 50 கொஸ்டின் ஒரு டெஸ்ட் எழுதுவோம். நான் கிளாஸ்க்கு வந்து இப்ப கிளாஸ் போடும்போது, எல்லா கிளாஸுமே ரிவிஷன் இன்னைக்கு போட்ட மாரியே ரிவிஷன் ஏ டூ எஃப் அவங்க வந்து ஆட் பண்ணிடுறேங்க. ஏன்னா இன்னும் ஒரு கிளாஸ் மட்டும் தான் புது கிளாஸோட கொண்டு போவேன். மீதி எல்லாமே ரிவிஷன் கிளாஸோட கொண்டு வந்துருவேன். அப்போ வந்து உங்களையும் நான் ஆட் பண்ணிடுறேன். கிளாஸ் இனிமே வந்து எனக்கு கிளாஸ்க்கு நடத்துறது எல்லாமே கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. ஓகேங்களா? சி பேட்ச் நோ மேமா எனக்கு புரியலங்க. சி பேட்ச்க்கு எல்லாமேங்க உங்களுக்கு பிடிஎஃப் போட்டிருக்கு. செரிமானம், நரம்பு மண்டலம், எலும்பு இது எல்லாமே பிடிஎஃப்பா போட்டாச்சு. ஓகேங்களா? எண்டோகிரைன் சிஸ்டம் பிடிஎஃப் நோட்ஸ் வேணுங்களா? எந்த கிளாஸுக்கு? சாய் சுகன். ஓகேப்பா. மரபியல் கிளாஸ் வந்து எல்லாத்துக்கும் போட்டேன். கிளாஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. எல்லா கிளாஸும் போட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செல் பயாலஜி எல்லாமே நான் பார்த்துக்கிறேங்க. அதே மாரி பிளான்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நான் ஒரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் பார்த்துடுறேன் அத. ஓகே. 11 அண்ட் 12 அந்த கொஸ்டின்ல என்னப்பா பிரச்சனை? குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பார்த்துரலாங்களா? ஏன்னா அது ரொம்ப நாளா பெண்டிங்காவே போயிட்டு இருக்குது. ஓகே 11த் கொஸ்டின்ங்க. ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது. ஒகசாகி துண்டுகள் அப்படிங்கிறது டிஎன்ஏ துண்டுகள குறிக்கும். டிஎன்ஏவை ஒன்றா இணைப்பது அப்படின்னாவே டிஎன்ஏ லைகேஸ் தான். டி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். மனிதரில் காணப்படும் குரோமோசோம் எண்ணிக்கை அப்படின்னா 23 ஜோடி அல்லது 46 குரோமோசோம்னு இருக்குங்க. அதத்தான் பிரிச்சு குடுத்துருக்கோம். 22 ஜோடி உடல் குரோமோசோம் அல்லது ஆட்டோசோம்கள், 1 ஜோடி அல்லோசோம். ஓகேங்களா? பேட்ச்க்கு என்விரான்மென்டல் சயன்ஸ் முடிஞ்சதுன்னு சொன்னாங்களேங்க. நான் வரலையா? ஓகேப்பா. சரி நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஓகேங்க. இப்ப டிஸ்ப்ளே ஆகுறது வந்து குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஓகே. என்விரான்மென்டல் சயன்ஸ் இருக்குங்களா? சரி ஓகேப்பா. உங்களுக்கு என்விரான்மென்ட் நான் நடத்திட்டே டெஸ்ட் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுவரைக்கும் அவங்களும் கிளாஸ கவனிக்கட்டும். அப்புறமா நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். இது மாரி ஒவ்வொரு டாபிக்கா வேணா கொஸ்டின்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். பார்த்துக்கோங்க. ஓகேங்க. இது வந்து குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ங்க.
குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல உங்க கையில கொஸ்டின்ஸ் இருந்தா, கொஸ்டின் நம்பர் 31 வந்து மர வெப்ப ஆற்றலின் ஆதாரம் எது? அதாவது டென்ட்ரோ தெர்மல் எனர்ஜியோட மெயின் சோர்ஸ் என்ன? அப்படிங்கிறது கொஸ்டின்ங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உயிர்த்திரள், நிலக்கரி, வெப்பச்சிதைவு, இயற்கை வாயு. நான் ஆன்ஸர மட்டும் இதுல டைப் பண்ணியிருப்பேன். கொஸ்டின் எடுத்து நான் தனியா டைப் பண்ணியிருப்பேன் இதுல. ஆன்சர் வந்து உங்களுக்கு உயிர்த்திரள். பயோமாஸ் அப்படிங்கிறது ஏன் மத்ததெல்லாம் நிலக்கரி, வெப்பச்சிதைவு, இயற்கை வாயுலாம் ஏன் வராது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தோன்னயே மர வெப்ப ஆற்றல். அப்படியே வந்து இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு த ட இத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. டென்ட்ரோ அப்படின்னா மரம் அப்படிங்கிறது குறிக்கும். தாவரங்கிறது குறிக்காது. மரம் அப்படிங்கிறது குறிக்கும். தெர்மல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெப்பம், ஹீட் அப்படின்னு அர்த்தம். அப்ப மர வெப்ப ஆற்றல் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு தாவர மரத்துக்குள்ள ஒரு முதிர்ந்த மரத்துக்குள்ள சேமிக்கப்படுற அந்த உயிர்த்திரள், அந்த ஆற்றல் தான் பயோமாஸ் அப்படிங்கிறதுங்க. ஓகேங்களா? சோ அதுதான் டென்ட்ரோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, அதுல கொஸ்டின் நம்பர் 32வா இருக்கிறது. பின்வருவனவற்றுள் எது நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமயமாதலின் விளைவு? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது காலநிலை மாற்றம் அ தொடர்பா நதிகள்ல என்ன விதமான விளைவுகள் தோன்றும்? அப்படிங்கிறதாம். உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீரோட உப்புத்தன்மை மாற்றங்கள். இது ஆப்ஷன பார்க்கவே நீங்க சூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா, நதிகளின் காலநிலை மாற்றம்னு குடுத்துட்டாங்க. நதிக்கும் உப்புத்தன்மைக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? அப்ப 2வது ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நோய் கிருமிகள் எண்ணிக்கை மாற்றங்கள். இதுக்கும் நதிகளோட காலநிலை சம்மந்தம் இல்லைங்க. அது நீர் அசுத்த மட்டத்தில் மாற்றங்கள். அசுத்த மட்டத்தில் மாற்றங்கள் இது நம்மளோட சுற்றுச்சூழல பாதிக்குமே ஒழிய, நதிகளோட காலநிலை, அதோட பருவநிலைய பாதிக்காது. அப்ப ஆன்சர் என்ன அப்டின்னா, மீன்கள் இடப்பெயர்வு முறை மாற்றங்கள். ஒரு நதியில உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்த மீன்களோட சிற்றினங்கள் அந்த இடத்த விட்டு அகன்று வேற இடத்த தன்னோட வாழிடமா மாத்திக்கிறது தான் நதிகளோட காலநிலை தொடர்பான வெப்பமாதலின் விளைவு. ஓகேங்களா? ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லயே வாழ்ந்து பழகிட்டு இருக்கிற அந்த மீன்கள், இங்க டெம்பரேச்சர் அதிகமாகும் போதோ, அல்லது குறையும் போதோ, ஆட்டோமேட்டிக்கா தன்னோட வாழிடத்த மாத்திக்கும். ஓகேங்களா? அடுத்து 33 3வது கொஸ்டின் நமக்கு இங்க. ஓசோனை அளிக்கும் முக்கிய காரணி. இங்க வந்து ஆன்சர் வந்து ஏரோசால் தூசு படலம்னு வருங்க. நமக்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, தூசு படலம் மட்டும் இல்லாம ஹைட்ரஜன் சல்பைடு, ஹைட்ரஜன் சல்பேட், கார்பன் டை ஆக்சைடு இந்த 3ம் ஆப்ஷன்ல இருக்கும். இதுல ஹைட்ரஜன் சல்பைடு, ஹைட்ரஜன் சல்பேட் 2மே வந்து நமக்கு ஓசோனை அளிக்கும் காரணிகள்லயோ, இல்ல பசுமை இல்ல வாயுக்களையும் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எங்க படிச்சிருக்கோம் நாம? பசுமை இல்ல வாயுக்கள்ல படிச்சிருக்கோம். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான வாயுன்னு படிச்சிருக்கோம். அப்ப அதுக்கும் ஓசோனுக்கும் சம்மந்தம் இல்ல. முழுக்க முழுக்க அந்த 3யும் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா, ஆன்சர் வர்றது தூசு படலம் தான். அதாவது இப்ப பனிக்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பனியோட சேர்த்து வேற எதையாவது பொருள போட்டு எரிச்சாங்கன்னா, அந்த புகையெல்லாம் சேர்த்தும்போது என்ன ஆயிருதும்? அப்படி புகைப்படலமா, பனிப்புகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி புகைப்படலமா மாறிரும். அந்த மாரி நம்ம சுற்றுச்சூழல்ல இருக்கிற கார்பன் அந்த தூசுக்கள், ஏதாவது சாம்பல் படிவுகள் இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஏரோசாலா ஃபார்ம் ஆயிரும். அதுதான் ஓசோன அழிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்தது 34வது கொஸ்டின். தாவர வளர்சிதை மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசு. தாவர வளர்சிதை மாற்றத்துல குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய மாசு பொருள் எது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இருக்காதுங்க. சரி இருக்குதுங்க. இதுல வந்து தாவரங்களோட வளர்சிதை மாற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மாசுன்னு சொன்னாவே, அதுக்கு காரணம் சல்பர் டை ஆக்சைடு தான். எதனாலன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நான் உங்களுக்கு வந்து இதுலயே குடுத்திருப்போம். சுற்றுச்சூழல் அறிவியல்லே. லைக்கன்கள் ஒரு இடத்துல அதாவது மற்ற உயிரினங்களே உயிர் வாழ முடியாத சிச்சுவேஷன்ல வாழ்ற லைக்கன்கள கூட சல்பர் டை ஆக்சைடு என்ன பண்ணிருங்க? அழிச்சிரும். ஸோ நீங்க நைட்ரஸ் ஆக்சைடோ, நைட்ரஜன் அ டை ஆக்சைடோ எது இருந்தாலும் அல்லது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இது எல்லாமே மிதமான ஒரு அமில மழைக்கு காரணமா இருக்கும். அந்த அமிலமலையோட டோட்டலா தாவரத்தோட டோட்டல் அந்த ஈகோ சிஸ்டம் அழிஞ்சு போகாது. ஆனா சல்பர் டை ஆக்சைடு என்ன பண்ணுங்க? ஒரு தாவரத்தோட அந்த சூழ் மண்டலத்தையே அழிக்கக்கூடிய பவர் உடையது இது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 56 இருக்குங்க. பல்லுயிரியம் அல்லது உயிரி பன்மயம் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எத குறிக்குது அப்படிங்கிறது. இந்த இடத்துல பல்லுயிரியம் நீங்க இது இங்கிலீஷ் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் ஈஸியா புரியும். உயிரி பன்மயம் அப்படின்னாவே பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா என்ன? இனச்செழுமை மற்றும் மரபணு மாறுபாடு.
ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அண்ட் ஜெனடிக் வேரியேஷன். இது வந்து சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். பயோடைவர்சிட்டி பத்தி சொல்லும்போது. ஏ டூ எஃப் கிளாஸ்ல இத பத்தி அதிகமா பேசியிருக்க மாட்டோம். ரிவிஷன் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பயோடைவர்சிட்டி அப்டின்னா என்னன்னா, ஒரு இடத்துல வந்து தென்னந்தோப்பு இருக்கு. பெரிய தென்னந்தோப்பு அப்டின்னா, அத பயோடைவர்சிட்டின்னு சொல்லலாம்னா, சொல்ல முடியாது. அதுக்கு பேரு தென்னந்தோப்பு. தென்னை மரங்கள் ஒரே இனத்தை சார்ந்த, ஒரே மரபணுவ கொண்ட அந்த தென்னை மரங்கள் தான் ஒரு குரூப்பா இருக்கு. அத பயோடைவர்சிட்டின்னு சொல்ல முடியாது. அதுவே நிறைய நீங்க தென்னை மரம், அ வாழை மரம், மாம்பழம், கொய்யா மரம் இப்படி வந்து ஒரு 10, 20 மாறுபட்ட மரக்கன்றுகள் அதுல ஒரு 2 ஏக்கர்ல இருக்குது. ஒரு 200 மரங்கள்ல ஒரு 20 வகையான மரங்கள் மாறி, மாறி இருக்குது அப்படின்னா, அதுக்கு பேரு பயோடைவர்சிட்டி. அப்ப இனச்செழுமை, ஸ்பீசிஸ் ரிச்னஸும் இருக்கும். அதுக்குள்ள மரபணு மாறுபாடு. இதத்தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்தது 57வது கொஸ்டின். எந்த ரசாயன பொருட்கள் படிவத்தின் மூலம் சிறுநீரக கற்கள் உருவாகின்றன? இது வந்து உங்களுக்கு கழிவு நீக்க மண்டலம் நடத்தும்போது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கால்சியம் ஆக்சலேட், யூரிக் அமிலம். உங்களுக்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, சிஸ்டின், ஆக்சலேட், யூரிக் அமிலம், சோடியம் இதெல்லாம் குடுத்திருப்பாங்க. சோடியம் எல்லாமே சிறுநீர்ல அதாவது சிறுநீருக்கு வரக்கூடிய சோடியம் எல்லாமே மேல உறிஞ்சப்படுதல் நிகழ்வு மூலமா என்ன ஆயிருங்க, உடம்பு ரத்த சுற்றோட்டத்துல மறுபடியும் கலந்துரும். பட் இது எல்லாமே இந்த உப்புக்கள் அதிகமாகும்போது சிஸ்டின் அப்படிங்கிறது ஒரு வகை அமினோ அமிலம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சோ இந்த உப்புக்கள் தான் என்ன ஆகுங்க அதிகமாகும்போது சிறுநீரக கற்கள உருவாக்கும். இந்த சிஸ்டின் கற்கள் அப்படிங்கிறது ஒரு வகை தனியா இருக்கு. ஆப்ஷன்ல வந்து நம்ம இது 3ம் குடுத்திருக்கிறனால இது எல்லாத்தையுமே தான் நம்ம சூஸ் பண்ணி ஆவணும். அடுத்தது 58வது கொஸ்டின். பழுத்த ஆப்பிள், தக்காளி மற்றும் திராட்சையின் தோலின் நிறத்திற்கு காரணம்? ஆந்தோசயனின். நமக்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கரோட்டினாய்டு, லைகோபீன், எத்திலீன் இதெல்லாம் நமக்கு குடுத்துருக்காங்க. ஆந்தோசயனினோட. இந்த இடத்துல லைகோபீன் அப்படிங்கிறது அ லைகோபீன்ங்கிறது வராதுங்க. ஆந்தோசயனின் அதே மாரி கரோட்டினாய்டு ஏன் வராது அப்படின்னா, அது காயா இருக்கிற வரைக்கும், காயா இருந்து அதோட நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுற வரைக்கும் அந்த கரோட்டினாய்டு இருக்கும். ஆனா, முழுசா பழுத்து அதுல குடுக்கும்போதே என்ன சொல்லிட்டாங்க? ரிப்பன்ட் ஆப்பிள். அதாவது முழுசா பழுத்த ஆப்பிள், தக்காளி, திராட்சையின் தோலின் நிறம்னு கேட்டாங்க. முழுசா பழுத்த பின்னாடி, அதாவது நல்லா கனியா மாறுன பின்னாடி அது தோலோட நிறத்த கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, கனிய கனிய என்ன ஆகுங்க? தோலோட நிறம் அப்படியே பழுப்பு நிறமா மாறிக்கிட்டே வரும். சோ, அப்ப அந்த நிறத்துக்கு காரணமா இருக்கிறது ஆந்தோசயனின். நெக்ஸ்ட் ஒற்றை செல் யூகேரியாட்டுகள் இவற்றில் எதில் அடங்குகிறது? இது வந்து செல் பயாலஜி டாபிக்ல நம்ம தெளிவா படிச்சிருக்கோம். ஒற்றை செல் யூகேரியட்டுகள்னாவே அது எதுல வந்துரும்? 5 உலக வகைப்பாட்டுல புரோடிஸ்டால வந்துரும். நமக்கு ஆப்ஷன்ல எது எது குடுத்திருக்காங்கன்னா, மொனிரா, பூஞ்சை, புரோடிஸ்டா, ஆர்க்கியான்னு குடுத்திருக்காங்க. ஆர்க்கியா அப்படிங்கிறது ஏன் வராதுன்னா, அதுல ஒரு செல் ப்ரோகேரியட்டுகள் மட்டும் தான் ஆர்க்கியால வரும். ஓகேங்களா? சோ புரோடிஸ்டா இதுல தான் அதாவது ஒரு செல் உடைய யூகேரியாட்டிக் உயிரிகள் வரும். அதாவது அமீபா, கிளாமிடோமோனஸ், யூக்ளினா இந்த மாரி படிச்சோம் இல்லைங்களா? அதெல்லாம் புரோடிஸ்டால வரும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 131. பின்வரும் விவசாய முறைகளில் எது சூழல் நட்பு? அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லிங்கிறது தான் சூழல் நட்புன்னு குடுத்துருக்காங்க. சோ சூழல் நட்பு அப்படின்னு சொல்லிட்டாவே என்ன வந்துருங்க? கரிம வேளாண்மை தான். அதாவது பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் அதிகமா பயன்படுத்தாம, ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு நெறைய இடத்துல நாமளே கேள்விப்பட்டிருப்போம். சோ அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் தான் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லாம வேற என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னா, சாகுபடி மாற்றம், அதிக மகசூல் தரும் வகைகளின் சாகுபடி, கண்ணாடி வீடுகளில் வளரும் தாவரங்கள். இது சாகுபடி மாற்றம் அப்படிங்கிறது என்ன? ஒரு மண்ணோட வளத்த தொடர்ந்து வந்து ரிப்பீட்டடா மாத்தி, மாத்தி வந்து பயிர் சுழற்சி முறைன்னு சொல்றாங்க இல்லீங்களா? அது மூலமா மண்ணோட வளத்த அதிகரிக்கிறது. சோ அதுக்கும் ஈகோ ஃப்ரெண்ட்லிக்கும் சம்மந்தம் இல்ல. அதிக மகசூல் தரும் வகைகளின் சாகுபடின்னா என்ன? நீங்க வந்து மியூட் ஆனது அதாவது ஹைபிரிட் வெரைட்டிலாம் இருக்குது இல்லீங்களா? இப்ப 30 நாள்ல விளையக்கூடியத 20 நாள்ல அறுவடை செய்றது. சோ அந்த மாதிரி. சோ அது வந்து அதிக உரம், பூச்சிக்கொல்லிகள உட்கொள்ளக்கூடியது. சோ அதுவும் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது. கண்ணாடி வீடுகள் வளரும் தாவரங்கள். இது முழுக்க முழுக்க வந்து மருந்துகளோட ஆதாரத்தோட வளரக்கூடியது இது எல்லாமே. சோ அது எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் தான் இதுக்கு ஆன்ஸர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 186 கொஸ்டின் பேப்பர்ல
டார்வின் கூற்றுப்படி இனங்கள் எதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றன? அதுக்கு ஆன்சருங்க சிறிய தொடர் மரபு சார்ந்த மாறுபாடு. நீங்க இந்த மாரி கொஸ்டின்லலாம் கண்டிப்பா இங்கிலீஷ் வெர்ஷன பார்த்தீங்கன்னா தான் ஈஸியா உங்களுக்கு புரியும். இதுல ஆப்ஷன்ல மத்தது என்னென்னன்னா, சிறிய தொடர் மரபு அல்லாத மாறுபாடு, திடீர் மரபு சார்ந்த மாறுபாடு, திடீர் தொடர்ச்சியற்ற மாறுபாடு. அந்த திடீர் அப்படிங்கிற வார்த்தையே வராதுங்க. ஏன்னா இனங்கள் உருவாக்கப்படுறதுக்கு திடீர் மாற்றத்துக்கும், இனங்கள் உருவாக்கப்படுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால புதிய சிற்றினங்கள் உருவாகுமே ஒழிய, அதாவது நாமளே உருவாக்குறது. ஆனா ஒரு இனங்கள் படிப்படியா உருவாகுறதுக்கு காரணம், கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மரபு சார்ந்த மாறுபாடுகள் உயிரினங்களுக்குள்ள வர்றது தான் காரணம். ஓகேங்களா? சரிங்க. இது கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டெப்த்தா இருக்கிற மாரி இருக்குங்க. புக்லாம் பார்த்தீங்கன்னா, இது 12த் புக்க தாண்டி டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து தான் கொஸ்டின் எல்லாமே எடுத்திருக்காங்க. அதிகமா பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்டல் சயன்ஸ்ல இருந்தும் இது எல்லாமே. மரபைப்பாற்றல் ஃபர்ஸ்ட் 2, 3, 4, 5 அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்டல் சயன்ஸ்ல இருந்து. 6வது கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா, கழிவு நீக்க மண்டலத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாவர செயலியல். பழுத்த ஆப்பிள் இதோட நிறுத்துக்கலாம். அடுத்து ஒற்றைச்செல் புரோகேரியேட்டுகள் தாவர வகைப்பாட்டிலிருந்து. அதே மாரி கரிம வேளாண்மை முறை. ஸோ இது வந்து முழுக்க என்விரான்மென்டல் சயன்ஸ் தான். டார்வின் கூற்றுப்படி பரிணாமம். ஸோ இதிலிருந்து தான் கொஸ்டின் எல்லாமே இதுல எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா குரூப் 1 அப்படிங்கிறனால இதுல டெப்த்தா இந்த மாரி தான் கொஸ்டின் வரும். குரூப் 2ல இந்த அளவுக்கு டெப்த்தா போகாதுங்க. எத்திலீன் அப்படிங்கிறதுங்க ஆன்சர் வராது அப்படின்னா, எத்திலீன்ங்கிறது பழங்கள வந்து அந்த காய பழுக்க வைக்கிறதுல பயன்படுறது தான். ஸோ அது வந்து அந்த தோலோட நிறத்த தீர்மானிக்காது. ஓகேங்களா? சரிங்க. வேற ஏதாவது இன்னைக்கு நான் நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதோட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு மரபியல், செல் பகுப்பு இது எல்லாமே கிளாஸ்க்கு நான் போட்டு நடத்தும்போது, உங்கள எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி போட்டுக்கிறேன். மரபியல், தாவர செயலியல், சி கிளாஸுக்கு சி கிளாஸ்க்கு பயாலஜி 2 உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அப்ப மரபியல் மட்டும் என்னது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு எனக்கு தெரியும். ஓகே. சரிங்க. எல்லா கிளாஸ்க்கும் மெட்டீரியல் கம்ப்ளீட்டடுங்க. மெட்டீரியல் வந்து உங்க கைக்கு எல்லாத்து கையிலயும் மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா? ஏதாவது இப்ப நீங்க உள்ள இருக்கிறவங்க கிளாஸ்ல யார்ட்டயாவது இந்த டாபிக்காவது மெட்டீரியல் இல்லாம இருக்கா? ஏன்னா ரிவிஷன் வந்து நீங்க புதுசா மெட்டீரியல் கேட்கிறீங்க. எந்த கிளாஸ்க்காவது மெட்டீரியல் இல்லாம இருந்தா, ஜெனடிக்ஸ் மெட்டீரியல் எந்த கிளாஸ்ப்பா? ரிவிஷன் நீங்க. சந்தியா ரிவிஷன் தானேப்பா? பி பேட்ச்க்கு கொஞ்சம் இல்ல. ஓகே. ஓகே. நாளமுள்ள சுரப்பி. அது பார்த்துரலாங்க நம்ம. ஓகேப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் டேட் அட்வான்ஸா சொல்ல முடியாதுப்பா. நமக்கு எப்ப கிடைக்குதோ அப்பதான் போடணும். நித்யா, ரத்த சுற்றோட்டம் நோட்ஸ். ரத்த சுற்றோட்டம் நோட்ஸ் வரலையா? அது எல்லா கிளாஸ்லயுமே நம்ம டிக்டேட் பண்ணியிருப்போமேப்பா? ஓகேங்க. அடுத்த டாபிக் வந்து என்விரான்மென்டல் சயன்ஸ் தான். அந்த டாபிக் ஒரு டைம் எல்லா கிளாஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் டெஸ்ட் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ கிளாஸ்க்கு என்விரான்மென்டல் சயன்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் போட சொல்றேன். அண்ட் பி கிளாஸ்க்கு மரபியல் வேணும். உங்களுக்கு எது தேவையோ அத நீங்க எடுத்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். சி கிளாஸ்க்கு எல்லா நோட்ஸுமே ரிசீவ் ஆயிருக்கும். நடத்த வேண்டியது மட்டும் பேலன்ஸ் இருக்கு. டி கிளாஸுக்கும் அதே மாரி தான் நடத்த வேண்டியது பேலன்ஸ் இருக்கு. ரிவிஷனுக்கு நீங்க கேட்ட டாபிக் நான் பிடிஎஃப் போட சொல்றேன்ப்பா. ஓகேங்க. இல்ல பாட்னி வந்து மொத்தமாவே உங்களுக்கு குடுத்தாச்சுங்க. கிளாஸ்க்கு எல்லாமே குடுத்தாச்சு. நான் தான் செக் பண்ணேன். ஓகேப்பா. ஓகே. நித்யா சொல்லுங்கம்மா.
நித்யா? ஹலோ மேம். சொல்லுங்கப்பா. மேம் எனக்கு அந்த ரத்த சுற்றோட்டம் மெட்டீரியல் மட்டும் இல்ல மேம். அது எந்த கிளாஸ்க்கும் மெட்டீரியல் குடுத்துருக்க மாட்டேன்ப்பா. தமிழ் மீடியத்துக்கு நியூ கிளாஸ்க்கு மட்டும் தான் மெட்டீரியல் குடுத்தோம். நீங்க எந்த கிளாஸ் இப்போ? எஃப் பேட்ச் மேம். எஃப் பேட்ச்க்குலாம் நடத்திட்டோமே ரத்த சுற்றோட்டம். மேம் ஆக்சுவலா நான் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல மேம். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் போட்டு பார்த்தேன் மேம். எந்த கிளாஸ்ல நீங்க நடத்திருக்கீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. அப்படியா? எஸ் மேம். ஓகே. நான் சொல்லிர்றேன்ப்பா. நீங்க இண்டிவிஜுவலா பேசி உங்களுக்கு ரத்த சுற்றோட்டம் வேணும் அப்டின்னா, இண்டிவிஜுவலா பேசி ஒரு பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஓகே மேம். ஓகே. நான் சொல்லிர்றேன் உங்ககிட்ட. ஓகே மேம். ஓகேப்பா. ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஓகே. சரிங்க. வேற யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைங்களா? கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்களா? எஸ் எஃப் பேட்ச்க்கு டைரக்ட் கிளாஸ்ல தாங்க எடுத்தேன். சரி பார்த்துக்கலாம். இப்ப நான் எது நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? பிடிஎஃபா வந்துரும். பிரியா? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி சொல்லுங்கம்மா. பிரியதர்ஷினி? நான் உங்கள அன்மியூட் பண்ணிட்டேன்ப்பா. பிரியதர்ஷினி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேம் சொல்லுப்பா கேக்குது. நியூ பேட்ச்க்கு நடத்தும் போது எங்களையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஒரு ட்ரிப் ரீகால் பண்ண மாதிரி இருக்குங்க மேம். யா அவ்வளோ பேர்த்த சரி ஓகேப்பா ட்ரை பண்றேன். அப்புறமேட்டு கொஞ்சம் நாங்க ரிவிஷன் பேட்சுங்க மேம். +1 +2 நோட்ஸ் எல்லாம் சார் கொடுத்தாரு. பாதி கிளாஸ் தாங்க மேம் அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு. மீதி கிளாஸ் அட்டன் பண்ண முடியலங்க மேம். அதுவும் கொஞ்சம் பிடிஎஃப் ஃபைலா போட்டா பரவாயில்லையா இருக்குங்க மேம். ரிக்வெஸ்டா கேக்குறேங்க மேம். ஓகேப்பா சரி பாத்துக்கலாம் நம்ம. தேங்க் யூ மேம். ஓகேப்பா. அடுத்து வந்து சொல்லுங்கம்மா. சொல்லுங்க பிரியதர்ஷினி சொல்லுங்க. என்னாச்சு பிரியதர்ஷினி? பிரியதர்ஷினி அன்மியூட்ல தான்ப்பா இருக்கீங்க. ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. அடுத்து வந்து லெசன் நடத்திட்டு அப்புறமே டெஸ்டாங்க மேம். ஆமா என்விரான்மென்ட் வந்து மறுபடியும் ஒரு டைம் நடத்திறேன். நான் எல்லா பேட்சும் மெர்ஜ் பண்ணி நடத்திறேன் ஒண்ணா. ஓகேங்க மேம். நடத்திட்டு அப்புறம் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்க மேம். தேங்க் யூ மேம். ஒரு சில கையில நோட்ஸ் இல்லங்கறாங்க. நான் நடத்திறேன். நடத்திட்டு பிடிஎஃப் போட்டுட்டு அப்புறமா டெஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேங்க மேம். தேங்க் யூ மேம். ஓகேப்பா. ஓகே. ஹலோ மேம். சொல்லுங்க நித்யா. மேம் பாட்னி கிளாஸ் வந்து சார் எங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல ஒரு 2, 3 கிளாஸ் மட்டும் தாங்க மேம் நடத்தியிருந்தாரு. ஓகே ஓகேப்பா. இல்ல நான் வந்து இல்ல இனிமே வந்து அந்த டாபிக்லாம் வந்து அவங்க கெமிஸ்ட்ரி மேடம் கண்டக்ட் பண்ணுவாங்கப்பா. இருந்தாலும் ரிவிஷன் கிளாஸ் இது எல்லாமே நான் இப்போ ஒரு டைம் நான் உங்களுக்கு கிளாஸ் வந்து அது கண்டக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. ஒரு டைம் நான் நடத்திட்டு நான் டெஸ்ட் வைக்கிறேன். ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஓகேப்பா. ஓகே. சரிங்க. நம்ம மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்க்குள்ள உங்களுக்கு என்விரான்மென்ட் டாபிக் தான் டெஸ்ட். குரூப் 4, குரூப் 2 எல்லாத்துக்குமே புக் சிலபஸ் நான் ஆல்ரெடி குடுத்தது தாங்க. மறுபடியும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். சேம் அதே தான். உங்களுக்கு என்விரான்மென்ட் நான் நடத்தின பின்னாடி உங்க கையில எல்லாம் புக்ல எந்தெந்த லெசன் எல்லாம் தெரியும்னா தாராளமா நீங்க படிங்க. பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டாபிக் அனுப்பிச்சு விட்டுட்டு ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பின்னாடி அது டெஸ்ட் எழுதலாம். ஓகேங்களா? நாளமில்லா சுரப்பிகள் டாபிக்கும் உங்களுக்கு ஆன்சர் பிடிஎஃப் வந்துரும். சாரதா சொல்லுங்கப்பா. சாரதா? சாரதா? சாரதா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. சரிப்பா. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சரிங்க. எதுவா இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்க. தேங்க் யூ.